அந்த பக்கம் கொடுப்பேன். சரிங்களா? பேஜ் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஏன்னா 6th நமக்கு 10th வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இது? உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா சார்? முக்கியமானதை மட்டும் நான் நோட் பண்ணி கொடுத்துட்றேன். கம்பல்சரி இந்த மெட்டீரியல் இருந்தால் மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வித்தவுட் மெட்டீரியல் உங்களால் என்ன செய்ய முடியாது, கவனிக்க முடியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ பேஜ் நம்பர் 1, இந்த தமிழுக்கும் அமிழ்தென்று பேர், அந்த தமிழ் இருந்து தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த லைனை கொடுத்துட்டு, ஏன்னா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கூற்று நிறைய கேட்குறாங்க. புத்தகத்தினுடைய நேமு கூற்று ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, பாரதிதாசன். அடுத்தது அசதி அப்படின்னு கீழே இருக்கா. அசதி என்ற சொல்லினுடைய பொருள் யாது? இதன் பொறுத்துக்காலும் கேட்கலாம், அல்லது தனிப்பட்ட முறையில் கேட்கலாம். ஓகே, அல்லது அந்த வரியை கொடுத்துட்டு இந்த வரியில அடிக்கோட்டிட்ட சொல் தரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். ரைட், அது நோட் பண்ணிக்கோங்க. எப்படி பொறுத்துக்கு டைப்ல கேட்கறாங்க அசதி. ஆமா, பொறுத்துக்கு டைப்ல கேட்கலாம், அல்லது எந்த வடிவத்திலும் கேட்கலாம். ரைட். அடுத்தது பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய கவிதைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கவிதை படைப்புகள் இல்லை, அது கவிதையினுடைய கருக்கள், அதாவது பொருண்மைன்னு சொல்லுவாங்க, அதுதான் அது. ஸோ பாரதிதாசனுடைய கவிதை பொருண்மைகள்னு அதை மாற்றிக்கோங்க. இந்தந்த பொருளில் அவர் பாடியிருப்பார், அது கவிதைகள் கிடையாது. அது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், பாரதிதாசனுடைய கவிதை படைப்புகள் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அது கவிதையினுடைய பொருண்மைகள், பொருள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆமாம். அதே மாதிரி பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டியது. அடுத்தது தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இந்த வரிகளுக்கு கொடுத்துட்டு கொட்டேஷனை கொடுத்துட்டு என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, காசி ஆனந்தன். இவரது கீழே மட்டும் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, நறுக்குகள் அப்படிங்கிற ஒரு படைப்பு இவருடையது. இது ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கு, பட் ஆனால் இங்கே நோட் பண்ணாமல் இருக்காங்க. நறுக்குகள், நறுக்குகள். ஓ ஸ்பெல்லிங்கா? நறுக்குகள். இது ஒரு கவிதை படைப்பு. எனக்கு காசி ஆனந்தன் கேட்கும் போது புத்தகத்தில் இருக்கிறதுனால நறுக்குகள் படைப்பினுடைய ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா காசி ஆனந்தன். அடுத்தது இந்த கோட்டேட் எல்லாம் நமக்கு தேவை. கீழே இருக்கு பாத்தீங்களா, மடக்கொடி, மடக்கொடி, கொய்யா குளக்கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய வரிகள். அதனால மடக்கொடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டா கண்ணகி, மடப்பிடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டா பாஞ்சாலி, மடமொழி என்று அழைக்கப்படுபவர் கோப்பெருந்தேவி. சரிங்களா? ஸோ இவங்க 3 பேருமே கற்பு அரசியல் அப்படிங்கிறதுனால, அருந்ததி நட்சத்திரம் போன்றவர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க 3 பேரையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பாடல் வரி இருக்கு இல்லைங்களா, பெருஞ்சித்தினாருடைய வரிகளில் ஊழி பலனூறு 5வது வரி, ஊழி பலனூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம். இந்த வரிகளை கொடுத்துட்டு யாருன்னு கேட்பாங்க. அதே போல கீழே இருக்கிற அந்த 4 வரியுமே இம்பார்ட்டன்ட். அந்த 4 வரியுமே நோட் பண்ணிக்கணும். ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும். அந்த வரி கொடுத்துட்டு கேட்பாங்க, மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ வழி காட்டியிருக்கும். ஸோ இந்த வரிகளை கொடுத்துட்டு எந்த வரி வேணா கொடுக்கலாம், கொடுத்துட்டு யாருன்னு கேட்பாங்க. சரி, அடுத்தது இந்த கடல்கோளுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆழிப்பெருக்கு. ஊழி காலம் சொல்லுவாங்க இல்லையா, ஊழி அப்படிங்கிறது ஊழி காலம். ஸோ அது ரொம்ப லாங் டியூரேஷன் அது. ரைட். அடுத்தது மேதினி அப்படின்ற சொல்லினுடைய பொருள் கேட்பாங்க. ஆமாம், உள்ள பூட்டா தேவை. சரி, பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் மாணிக்கம், அது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயர் இவருக்கு உண்டு. இவர் எழுதிய நூல்களை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இது இவருடைய நூல்கள். ஆமாம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்காது, நமக்கு தேவையில்லை. நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட வராது.
அது மட்டும் கொஞ்சம் கான்கிரீட்டாக நீங்கள் ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க. சரி, இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. தென்மொழி தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார் சொல்லி கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திரனார். அடுத்தது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து வாணிதாசனுடைய வரிகள். இதில் என்னென்ன இந்த வரி எல்லாமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லை, சரிங்களா? இந்த தோன்றி தோன்றி அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற எந்த சொல்லவும் வேண்டாம். அப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட 6 வரி இருக்கு, 3 பேர் இருக்கு, அதனால உங்களுக்கு அந்த தோன்றின்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த பிரித்து எழுதுகள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பிரித்து எழுதுகள் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும், அது பரவாயில்ல. நம்ம இயல்பாகவே நம்ம எப்படி பிரித்து நம்ம பார்ப்போமோ அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தமிழ் அளவுக்கு நீங்கள் ஆழ்ந்து போய் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா டைம் எடுக்கும். ஸோ செந்தமிழ் என்ற சொல்லி பிரித்து எழுத கிடப்பது செம்மை கூட்டல் தமிழ், செந்தமிழ். பொய் அகற்றும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். 8 திசைகள் எப்படி பிரிக்கலாம்? 8 கூட்டல் திசை. ஸோ இந்த பிரித்து எழுதுகள் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக. அதே போல அடுத்த பக்கம், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யாருன்னு கேட்டா பாரதி. என்று ரொம்ப முக்கியமானது, என்று பிறந்தவள் என்றறியா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடியிருப்பார். அந்த வரியும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே 2 விதமான கேட்டகரி தான். ஒன்று வலஞ்சொலி எழுத்துக்கள், இன்னொன்று இடஞ்சொலி எழுத்துக்கள். நீங்கள் வலது பக்கமாக ஸ்டார்ட் பண்ணுற எந்த எழுத்துக்களுமே இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, இப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆங்கிள் இதில் எழுத்துக்கள் எல்லாமே வலஞ்சொலி எழுத்துக்கள். இப்படி ஆரம்பிச்சுன்னா இடஞ்சொலி எழுத்துக்கள். ஸோ சிம்பிள், அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. அ, ஏ, ஔ, நா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக எழுத ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இடஞ்சொல் எழுத்துக்கள் நீங்கள் இடது புறமாக நீங்கள் வளைச்சு எழுதுற மாதிரி இருக்கும். சரி, அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கு இல்லைங்களா, அதாவது தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சொல் எந்த ஒரு குறிப்பிட்ட சொல் எந்த நூலில் கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ கொடுத்துருக்காங்க தமிழ் அப்படிங்கிற சொல் எந்த வடிவத்தில் தொல்காப்பியத்தில் கையாளப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ் என் கிளவியும். அப்போ தமிழ் வந்துருச்சா? ஸோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே அப்படிங்கிறதுல தமிழ் என்ற சொல்லானது முதல்ல தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சொல்லாச்சு. தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சொல் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் எங்க கையாளப்பட்டிருக்கு? சிலப்பதிகாரத்தில் கையாளப்பட்டிருக்கு. எந்த காண்டாப்லாம் கேட்க மாட்டான், நூல் கேட்க மட்டும்தான் கேட்பான். அடுத்தது ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரி வரும். அப்போ ஆரியனையும் பார்த்துட்ட, நீ தமிழனையும் பார்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரி கொடுத்துட்டு எந்த நூல் வருதுன்னு கேட்பாங்க. அவர் திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லையா, அப்பர், அவருடைய தேவாரத்தில் கையாளப்பட்ட சொல் தமிழன் என்ற சொல். பேஜ் நம்பர் சொல்லி இல்லை அப்படி திருப்பினா சரி. இல்லை பேஜ் அங்கே ஆன்லைன். ஓகே, அடுத்த பேஜ். இதில் வந்து உயர்திணை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அக்ரணை அப்படின்றது நம்ம தமிழில் படிக்கிறோம். ஆனால் உயர்திணை அப்படிங்கிறதுக்கு ஏன் உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அது தாழ்திணைன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால உயர்வு அல்லாத திணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மட்டுமல்ல, எந்த இடத்துல நம்ம எதிர்ச்சொல் கேட்டாலும் நம்ம எழுதக்கூடியது ஒன்று இருக்கும். கண்டிப்பாக இதில் எதிர்ச்சொல் பதம் கண்டிப்பாக கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. இது வேண்டாம், இந்த தாழ்திணை உயர்திணை இது தேவையில்லை. பாகற்காய் இதெல்லாம் வேண்டாம். அப்படி கீழே வந்துருங்க. மா அப்படின்னு ஒரு எழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்கானா, மா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருளில் சொற்கள் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மா அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு பல பொருள் தரக்கூடிய சொற்கள் இருக்கு. அதே மாதிரி மலரனுடைய 7 பருவங்கள் இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது முதல் நிலை என்னென்ன அல்லது இறுதி நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், அல்லது எத்தனாவது நிலைன்னு கேட்கலாம், அதை பார்த்துக்கோங்க. அதனால முதல் நிலை அரும்பில் ஆரம்பிச்சு செம்மல்ல முடியுது. எத்தனாவது நிலைன்னு கேட்டான்னா நீங்க என்ன செய்யுங்க, அதையும் கொஞ்சம் கவனமா அந்த ஆர்டர் தெரியணும். அடுத்தது அடுத்த பக்கம் வந்துங்க. இந்த எண்ணுருக்கள் இருக்கு இல்லையா, தமிழ் எழுத்துரு இருக்குங்களா? இப்ப இந்த கா அப்படின்றது போடுறோம் அப்படின்னா காவுக்கு 1, நம்ம இந்த கா மாதிரி போடுறோம் இல்லையா, இதுக்கு சோ இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, இந்த ஊ போடுறோம்ல,
இந்த ஊக்கு 2, மூணுக்கு என்ன சொல்லுவோம்? சொல்றோம் இல்லையா, அதுக்கு 3. சார் போட்டு இப்படி ஏற்றுறோம் இல்லையா, இது போட்டுனா 4. ஸோ இந்த மாதிரியான வடிவங்கள் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இது கண்டிப்பா கேட்பான். தமிழ் எண் உருக்கள் இது பேரு. நம்முடைய அரபெண்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு இணையான தமிழ் எண் உருக்களுடைய வடிவம், இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முக்கியமானது இந்த சொற்கள் இருக்கு பாருங்க. வேளாண்மை அப்படிங்கிற சொல், உழவர் அப்படிங்கிற சொல் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. அப்ப வேளாண்மை அப்படிங்கிறது கலித்தொகையிலும் திருக்குறளும் இடம்பெற்றிருக்கு. உழவர் அப்படிங்கிற சொல்லு நற்றிணையில இருக்கு. பாம்பு அப்படிங்கிற சொல்லு குறுந்தொகையில, வெள்ளம் 10 முதலைங்கிற சொல் குறுந்தொகையில, கோடை அப்படிங்கிறது அகநானூறுல, உலகம் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியம், அதுக்கு இலவியாக்கம் தொல்காப்பியம் தெரிஞ்சா போதும். அதே மாதிரி திருக்குறள் ஆற்றுப்படையிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மருந்து என்ற சொல் அகநானூறுல கையாளப்பட்டிருக்கு. இருக்கா? ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, இந்த மாதிரியான சொற்கள் முறையே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் தொல்காப்பியம், அன்புங்கிறது தொல்காப்பியம், உயிர்ங்கிறது தொல்காப்பியம், மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் தொல்காப்பியம். வேகமாக போகிற மாதிரி இருக்குங்களா? இல்லை சரி. மீன் அப்படிங்கிறது குறுந்தொகையில், புகழ் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில், அரசு அப்படிங்கிறது திருக்குறளில், செய் குறுந்தொகை, செல் தொல்காப்பியம், பார் பெரும்பான்மைப்படை, ஒளி தொல்காப்பியம், மொழி தொல்காப்பியம். இந்த உயிர்கள்லாம் கொடுத்துருக்காங்க சார், அதெல்லாம் ஒரு இதாக வச்சுக்கணுமா? அதான், ஏன்னா இந்த ஓரறி உயிர்கள் இதெல்லாமே அவர் சொல்லியிருப்பாரு, அதனால உங்களுக்கு ஈஸி, அதை நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சு. மீன் அப்படிங்கிறப்ப அது கொடுத்துருக்காங்க சார், அதே மாதிரி பாம்பு கொடுக்குறதுல வரும், அது மாதிரி நான் வச்சுக்கலாம். சரி, அவங்களுக்கு என்னென்ன ஒரு சைன் லர்னிங் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, இந்த கவிஞர் அறிவுமதி வந்து நம்முடைய பிறந்தநாளுக்காக ஒரு வாழ்த்து மடல், ஒரு பாடல் எழுதியிருக்காரு. நீண்ட நீண்ட காலம் நீ ஈடுபாடு வேண்டும். ஸோ அது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அப்புறம் பிரித்தெடுத்து இருக்குங்களா? இடப்புறம், இடது கூட்டல் புறம், சீரிழமை, சீர்கூட்டல் இளமை, சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது சிலம்பு கூட்டல் அதிகாரம், கணினி தமிழ்ங்கிறது கணினி கூட்டல் தமிழ். அந்த கூற்று இருக்கு இல்லையா, அடுத்தது ரொம்ப முக்கியமான கூற்று. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். முன்ன நம்ம மா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் முன்னே பார்த்துட்டோம், விலங்கு அப்படிங்கிறது. அதே போல தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். இந்த தாவருடைய இலையினுடைய பெயர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் ஆனால் இது கேட்டாலும் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ஒரு முறை பார்த்துக்கோங்க. முன்னே நம்ம படித்தோம் இல்லைங்களா, ஒவ்வொரு சொல்லும் எந்த நூல் வந்துச்சு அப்படிங்கிறது அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ஒரு தொகுப்பாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும் விதமாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு எல்லாமே இப்போ சப்பாத்தி களினுடைய இலையை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம தானே. ஆனால் சப்பாத்தி களிக்கு என்ன சொல்கிறாங்க? நம்ம தாளை தான் மடல்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே சப்பாத்தி களிக்கு நம்ம மடல்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு ரெட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க திரும்ப திரும்ப நமக்கு என்ன செய்கிறாங்க, இந்த சொல் இந்த தாவரங்கள் சார்ந்து அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? சரி, அடுத்த பக்கம் போயிடுறேன். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிர்களை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். அடுத்தது ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடலில் நாளி முகவாது நாள்வாளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? நாளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. யாருடைய பாடல் வரி இது? ஔவையாருக்கு. இது நோட் பண்ணிக்கோங்க. அதனுடைய மீனிங் கீழே இருக்கு. திரவ பொருட்களை எவ்வளவு நம்ம அழுத்தினாலும் அவர்களுடைய அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிற பொருள்ல அவங்க கையாண்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வரிகள் கொடுப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 10 ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. போர்க்களத்தில் அந்த மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவருடைய காயத்தை வெண்ணிற ஊசியால் அந்த தைத்த செய்தி இருக்குல்ல, அதுதான் அடுத்த பக்கம் பாருங்க. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு கொடுத்துருக்காங்களா? அந்த வரிக்கான அர்த்தம் தான் இப்ப நம்ம முன்னாடி பார்க்கறது. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிக்கான பொருள் தான் போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால், அதுதான் நெடு வெள்ளூசின்னு இருக்கா. ஸோ அதனுடைய மீனிங் அது. அடுத்தது நற்றிணையில சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. இது ரெண்டுக்கும் பாருங்க, ரெண்டுமே ஊசின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு காமனா. இங்க சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை அந்த நரம்பினால் தைத்த செய்தி கூறக்கூடியது நற்றிணை. அதுதான் அதுக்கு கீழே வரி பாருங்க அடுத்த பக்கத்துல. கோட்சூரா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர்.
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த பாடல் வரி கொடுத்துட்டு நமக்கு கேட்பாங்க, மீனிங் கொடுக்க மாட்டாங்க. சரி, அடுத்தது தொலைவில் உள்ள பொருளினுடைய உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். நம்மளுடைய வண்டியில் கிளாஸ் கூட நீங்க பார்த்தே தெரியும், என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம 2 வீலர் நம்ம வச்சிருக்கோம்ல, ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரர்ஸ் ஆர் க்ளோசர் than the appear கொடுத்துருப்பான். the same concept. இதுல இருந்து தான் இந்த ஒரு சயின்டிஃபிக் மூலமா தான் அந்த மிரரை வந்து அவங்க உருவாக்குனது. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி எதுல இந்த கண்ணாடி காட்டுற மாதிரி கிடையாது, அந்த உருவம் நியர்பை வந்துட்டு இருக்குது. ஸோ க்ளோசர் than the appear, உங்களுடைய பார்வையை விட நெருக்கமாக வந்துட்டு இருக்கு, நெருங்கி வந்துட்டு இருக்கு, உசாரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அந்த வரிகள் பாருங்க, திணையளவு போதாத சிறுபுல் இருக்கா, திணையளவு போதாத சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும். அப்ப திணையளவு இருக்கிற அந்த அந்த பனையளவு காட்டும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் நம்ம முன்ன சொன்னது. ஓகே, அப்போ தொலைவில் உள்ள ஒரு பொருளினுடைய உருவத்தை அறிவில் தோன்ற செய்ய முடியும். இந்த கருத்தை திருவள்ளுவர் மாலையில் யார் சொன்னது? கபிலர் சொல்லியிருக்காரு. அடுத்தது நிலம், நீர் இருக்கா, தீ, வலி, விசும்பு, இந்த 5ஓடு கலந்த மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 5 புலன்களை பத்தி சொல்லும்போது அடுத்தது இந்த கீழே வந்துருங்க, மீதி 2 எல்லாம் பார்த்துட்டோம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இருக்கா. அப்போ இந்த மேகம் என்ன பண்ணுதான், கடல்ல இருக்கக்கூடிய நீர் எல்லாமே முகந்து கொண்டு கருமேகமாக மேல காட்சி அளிக்குது. அந்த மேகம் எழிலினா மேகம், அது கார் 40. சரி, அது கீழே ஒரு 3 பாயிண்ட் இருக்கு பாருங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் நம்முடைய அப்துல் கலாம், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோனுடைய தலைவர். நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, அவர் அறிவியல் அறிஞர், இவர் தலைவர். ரைட். அடுத்த பக்கம் வந்துருங்க. தமிழ் மொழியினுடைய இலக்கண வகை எத்தனைன்னு கேட்பான். இது ஒரு மேலோட்டமான ஒரு பிரச்சனை. 5 வகை இலக்கணங்கள், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்றது. அடுத்தது சரி, கீழே வந்துருங்க. மாத்திரை அப்படிங்கிறது என்னது? மாத்திரை அப்படிங்கிறது கால அளவு, ஓசையினுடைய உச்சரிக்கக்கூடிய அளவு தான், கால அளவு தான். அதான் தனிமை பொழுதும் கை நொடி பொழுதும் அப்படியே மாத்திரைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி. ரைட், கீழே வந்துருங்க. இந்த 4 இருக்கா, இந்த 4 தான் உங்களுக்கு கேட்பாங்க. என்னன்னா, குறிலுக்கு எத்தனை மாத்திரை, நெடிலுக்கு எத்தனை மாத்திரை, உயிர்மைக்கு எத்தனை மாத்திரை, ஆயுளுக்கு எத்தனை மாத்திரை, அல்லது மெய்க்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த 4 கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது இது உங்களுக்கு தெரியும், மெய்யெழுத்துக்கள் இருக்கிற 18ல் அதில் வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 6 பிரிச்சோம்னா நமக்கு கிடைச்சிடும் 3 6 18. ரைட். சரி, அதே மாதிரி இந்த டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு இல்லையா, கலை சொற்கள், அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு எது தெரியாதோ அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, தெரிஞ்சது வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், இந்த 6மே நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும். வளஞ்சொல்லி எத்தனை கிளாக் வைஸ், இணையம், இன்டர்நெட், தேர்ட் போரிங்கிறது சர்ச் என்ஜின், இடஞ்சொல்லிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஒரு சிலது மட்டும் தெரியாமல் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா. அடுத்த பேஜ் வச்சுருங்க. திங்களை போற்றுவதும் இருக்குங்களா, இந்த வரி சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய வரி. ஸோ திங்களை போற்றுவதும் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. அதே மாதிரி 3 பிரிவுலையுமே இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் ஞாயிறு போற்றுவதும், மாமலையை போற்றுவதும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரியில் எழுதினவர் யார் அல்லது அந்த நூல், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். ரைட். இதில் நீங்கள் தெரிஞ்சு வேண்டிய அந்த அறிஞர் பொருள் என்னன்னா, இந்த கோங்கு இருக்கு இல்லையா, அது மகரந்தம், மேரு அப்படின்னா இமயமலை, திகிரி அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட், ஆணை சக்கரம், அத்திமலை வந்து சூடி இருக்கிறவர் சோழன், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். எந்த மரபை சார்ந்தவர்னா சேர மரபு. தமிழுடைய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம்னு சொன்ன மாதிரி முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். அதுக்கு வேறு பேர் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்கு. சரி, எந்த 2 நூல்கள் நம்ம இரட்டை காப்பின்னு சொல்கிறோன்னு கொடுத்துட்டு 2 பேரா கொடுப்பான், அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? சிலப்பதிகாரம் மணிமேகலை, சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி அப்படின்னு கொடுப்பாங்க, அது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ரைட். அடுத்தது வெண்குடை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடப்பது வெண்மை கூட்டல் குடை நம்ம படிக்கிறோம். பொற்கோட்டு அப்படிங்கிறது பொன் கூட்டல் கோட்டு.
அவள் கூட்டல் அழிப்போல் இருக்கா? அது சேர்த்து எழுத்து கிடப்பது என்ன கிடைக்கும்? அவன் அழிப்போல். ரைட். கீழே வந்துருங்க. அந்த கான் நிலம் வேண்டும் பராசக்தி பாடுவார் பாரதியார். ஸோ கான் நிலம் வேண்டும் பராசக்தி, கான் நிலம் வேண்டும்னு சொல்லிட்டு இருக்கா? ஸோ இந்த வரியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாரதியாரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அது அவர் எங்கே இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாரதிதாசனை பற்றியும் வரும், கவிமணி பற்றி வரும், நான்கு கவிஞரை பற்றி வரும். இந்த 4 பேர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. சரி, காணி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். காணி அப்படிங்கிறது என்ன பேர்? ஒரு அளவி பெயர். காணிங்கிறது ஒரு அளவு. எவ்வளோ காணின்னா எவ்வளோ? ஒரு நிலம். அது கிரவுண்ட். ஓகே, ஒரு கிரவுண்ட்ன்றது எவ்வளோ தான்? காணி நிலம் வேணும் பராசக்தின்னு கேட்டார் இல்லையா? எவ்வளோ நிலம் கேட்குறாரு அவரு? நம்ம இதில் சென்டில் கூட சொல்லுங்க, அல்லது ஸ்கொயர் ஃபீட் கூட நீ சொல்லலாம், தப்பு இல்லை. அல்லது ஏக்கர் கூட சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றியா? 3.4 மீன்ஸ் 3 ஓகே இல்லை, அதாவது 1.32 சொல்லுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட 1.25 கொஞ்சம் அதிகம். 1.32 ஒரு ஏக்கராவும் 32 சென்ட் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன வைக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஓகே, அவ்வளோ நிலமா? அவர் குறைவாக தான் கேட்டிருக்காரு, ரொம்ப அதிகமாக கேட்கல. சரி, ஓகே. அடுத்தது காணி அப்படிங்கிறது என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அளவு பெயர். ஓகேவா? அளவு பெயர். அது அடுத்தது இவருடைய இயற்பெயர் இருக்கா? சுப்பிரமணியன். அது நோட் பண்ணிக்கோங்க. பாரதி என்ற பட்டத்தை வந்து பாரதியார் யார் கொடுத்தது அப்படிங்கிறது எட்டயபுர மன்னரால் கொடுக்கப்பட்டது. இவருடைய நூல்கள் நோட் பண்ணிக்கோங்க. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இவருடைய நூல்கள். அப்ப கேணி என்பது கிணறு குறிக்கும். மாடங்களும் உங்களுக்கு நல்லா தெரியும். நன்மாடங்கள் பிரிச்சா நல்ல கூட்டல் மாடங்கள். நியூ புக்கில் தான் கேட்பாங்க. ஆமாம் ஆமாம், அதில் தான். ஏன்னா 2018 நமக்கு வந்துருச்சு இல்லையா? நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. நிலத்தின் இடையே அப்படிங்கிறத பிரிச்சோம்னா நிலத்தின் கூட்டல் இடை. முத்துச்சுடர் அப்படிங்கிறது முத்து கூட்டல் சுடர். நிலா ஒளிங்கிறது நிலா கூட்டல் ஒளி. ரைட். அது கீழே இந்த சிறகின் ஓசையில் கொஞ்சம் முக்கியமான கருத்துக்கள்லாம் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. பறவைகள் இடம்பெயர்தல் என்ன சொல்லுவோம்? வலசை போதல். நோட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த வலசை போதலுடைய திசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இயல்பாகவே வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் அந்த திசையை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிறுகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவைக்கு பேர் தான் கப்பல் பறவை. இதில் பாருங்க, கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரைக்கும் தரையிறங்காமல் பறக்கும். ரைட். இது நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த கூளைக்கடா அப்படிங்கிறது கடல் கொள்ளை பறவைன்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. கூளைக்கடாவை வந்து என்ன சொல்லுவாங்க? கடல் கொள்ளை பறவை. அடுத்த பக்கம் இந்த நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற அந்த பாடல் வரி கொடுத்துட்டு யார் எழுதுன்னு கேட்பாங்க. சக்திமுத்தி புலவர். சக்திமுத்த புலவர். கீழே வந்து தற்போது வெகுவாக அழிந்து வரக்கூடிய பறவை இனம் சிட்டுக்குருவியினுடைய இனம். அதை நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 20 நோட் பண்ணி சொல்லுங்க சார். சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிட்டுக்குருவியுடைய வாழ்நாள் நோட் பண்ணிக்கோங்க. 10 முதல் 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. ஆமாம், ரொம்ப முக்கியமான இந்தியாவுடைய பறவை மனிதர் சலீம் அலி. அவர் எழுதின நூல் பேரு தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, சிட்டுக்குருவியினுடைய வீழ்ச்சி. ரொம்ப நெடுந்தொளவு பறக்கக்கூடிய பறவை எது அப்படின்னா அந்த ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற அந்த பறவை தான். பறவை பற்றிய படிப்புக்கு பேர் ஆர்த்தனாலஜி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இந்த பிரித்தெழுது உங்களுக்கு தெரியும். தட்பவெப்பங்கிறது தட்பம் கூட்டல் வெப்பம், வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள், தரையிறங்கும் தரைக்கூட்டல் உரங்கள், வழித்தடம் வழித்தடம். சிட்டுக்குருவி எந்த பகுதியில் வாழ முடியாது? இந்தியாவுடைய துருவ பகுதிகளில். ஓகே, உலகத்தினுடைய துருவ பகுதியில் வாழ முடியாது. மிக நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய பறவை அதே முன் நம்ம பார்த்தோம், ஆர்டிக் ஆலா. வலசை போதலை பற்றி முதல் பாடியவர் அந்த நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற பாடல் வழி சத்தியமுத்து புலவர்.
வலசை போதல் அப்படிங்கிற பேர் சலீம் அலி. ஓகே, அது போதும். அடுத்தது கீழே வாங்க. கிழவனும் கடலும், ஓல்டு மேன் அண்ட் தி சீன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது சார் இதுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லை நமக்கு. இதில் இருக்கிறது மட்டும் புக்கில் இருக்குங்க சார். புக்கில் இருக்கு, கீழே கொடுத்துருக்கோம் நம்ம. கொடுத்துருக்கீங்களா சார்? கிழவனும் கடலும், இந்த ஹெர்னஸ்ட் ஹெமிங்வேனுடைய கிழவனும் கடலும் அப்படிங்கிற இந்த ஒரு படைப்புக்கு 1954 நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யார் எழுதுனது, எந்த வருஷம் நோபல் பரிசு கிடைச்சது. அடுத்தது இலக்கணத்தில் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா? எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா நமக்கு உடனே கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். ஏன்னா எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்து 30 நம்ம எழுதிட்டு போயிடுவோம். ஸோ இந்த வியூவில் நம்ம பார்க்கக்கூடாது. முதல் எழுத்து முதல் சார்பு அப்படின்னு 1000 வகைத்தேன்னு தொல்காப்பியர் சொல்லுவார். அதுதான் இது. முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18. இதெல்லாம் ஒரு சிம்பிளாக கேட்டுருவான். அது ஸ்கில் டெஸ்ட்டில் கண்டிப்பாக கேட்பான். சார்பு எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நன்னூலார் சொன்னது 10 வகை சொல்லியிருக்காரா, இந்த 10 வகை நோட் பண்ணிக்கோங்க. இதே தொல்காப்பியர் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு 3 தான். குற்றியலுகரம் ஆயுதம், 3 மொழிப்பு அப்படின்னு சொல்லுவார். ஸோ தொல்காப்பியர் சொன்ன சார்பு எழுத்துக்கள் 3, நன்னூலார் சொன்னது 10. இந்த நன்னூலார் சொன்னது தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், அகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இந்த ஆயுதம் இருக்கு இல்லையா, இந்த ஆயுதத்துக்கு வேறு பேர் இருக்கு. இந்த வேறு பேரை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இருக்கா? முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனிநிலை. அவங்க தனிநிலை அப்படிங்கிறது தான் அடிக்கடி கேட்பான். ஏன்னா முப்புள்ளிங்கிறது நீங்கள் அந்த வரி வடிவத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமாம் தானே? முப்புள்ளி, முப்பாறு புள்ளி கண்டுபிடிச்சிருவீங்க. தனிநிலைங்கிறது தான் நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சரி, நீ மற்ற விளக்கமெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் நான் சொல்ல போகிறேன். அடுத்தது திருக்குறள். வள்ளுவருடைய சிறப்பு பெயர் நோட் பண்ணிக்கோங்க. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். இந்த புக்கில் என்ன இருக்கோ அது மட்டும் நீங்கள் படிச்ச போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி திருக்குறளுடைய சிறப்பு பெயர் உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து. அதே மாதிரி கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்களா, அது ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. புகலிடம் அப்படிங்கிறது கொஞ்சம் மைக்ரேஷன்லாம் உங்களுக்கு தெரியும், தட்பவெப்ப நிலை உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாங்க. எஸ். அடுத்தது கீழே வாங்க. இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து எழுதுனது. அதில் இந்த ஔடதம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஔடதமாம் அனுபவம் இருக்கா? இது இந்த ஒரு வரியை கொடுத்துட்டு எந்த நூலில் வச்சுன்னு கேட்பான். இது என்ன நூல்? அறிவியல் ஆத்திச்சூடி. நம்ம ஆத்திச்சூடி எழுதிட முடியாது, அறிவியல் ஆத்திச்சூடி. ஓகேங்களா? சரி. இந்த ஔடதம் மருந்து அப்படிங்கிற பொருள். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாமால் பாராட்டப்பட்டவர் யாரு? நெல்லிமுத்து. அவர் எங்கெங்க பணியாற்றிருக்காரு பாருங்க. விக்ரம் சாராபாயினுடைய மையத்திலையும், சதீஷ் தவான்ல, இந்திய விண்வெளி மையத்தில், இது எல்லாமே பணியாற்றிருக்காரு. அவர் அந்த எத்தனை நூல்களுக்கு மேலே அதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி பிரிச்செழுதுகிறார். கண்டறி, ஓய்வர, ஏனென்று, ஔடதமாம். இந்த பிரித்தெழுது நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்களா? எந்த இடத்துல இருந்தாலும் எதிர்ச்சொல் ஒரு கண்டிப்பாக ஒரு சொல்லு கேட்பாங்க. அதை நீங்கள் இது மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது அறிவியல் ஆல்பம் இருக்கா? அந்த அறிவியல் ஆல்பம் அந்த பகுதியில் வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சொல்லிட்டு பாரதியாருடைய வரிகள். இது நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 4மே பிரித்து எழுதுங்க. இருக்கா? ஆழ்கடல், ஆழக்கடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தப்பா மாற்றி எழுதிக்கோங்க. இருக்கா? ஆழ்கடல், கடல், ஆழ்கடல், அவ்வளோதான். நம்முடைய ஆழக்கடல் இருக்க தப்பு, ஆழ்கடல். அடுத்தது விண்வெளி, நீலக்குடல் வான். ஓகே, நீலம் கூட்டல் வான், நீலவான் இல்லாதையும் அது கரெக்டாக தான் இருக்கு. அடுத்தது செக் நாட்டை சேர்ந்த இந்த நாடக ஆசிரியர் இருக்காரா? அவர் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ரோபோ என்ற சொல்லை வந்து பயன்படுத்தினவர் இவர் தான், செக் நாட்டு அறிஞர் கார்ல் கபர். ரோபோ என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்துக்கோங்க, அடிமை.
எந்திரங்களை இயக்குவதற்கு மனிதன் முதலில் கண்டுபிடித்தது தான் என்னது? ஆட்டோமேஷன்ஸ், தானியங்கிகள். அப்ப தானியங்கிகளுக்கு விளக்கம் தந்த கலைக்களஞ்சியம் எது? என்சைக்ளோபீடியா எது? பிரிட்டானிக்கா. IBM நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் மிக்க கணினியுடைய பெயர் டீப் ப்ளூ. உலக சதுரங்க வெற்றியாளர் இந்த கேஸ்பரோ இருக்கார் இல்லையா, அவர் கணினியுடன் சதுரங்க போட்டியில் கலந்து கொண்ட ஆண்டு 1997. அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சோஃபியா அப்படிங்கிற அந்த ஒரு ரோபோ. ஐக்கிய நாடுகள் சபை சோஃபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியிருக்கிறது. சரி, நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆகுட்டல் உருவம் மருத்துவத்துறை. ஓகே, செயலர். கீழே வந்துருங்க. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம் இல்லையா. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட முதல் கணினியினுடைய பெயர் முன்ன படிச்சோம் இல்ல, டீப் ப்ளூ. அந்த சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியிருப்பு வழங்கிய நாடு முன்னே பார்த்தோம். அடுத்த பேஜ் வந்துருங்க. ஒளி பிறந்தது. அந்த லிலியன் வாட்சன் இருக்கா இல்லையா, அவர் எழுதுன நூல் பாருங்க, விளக்குகள் பல தந்த ஒளி. அந்த நூல் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதுகாப்பு கருவியில் பயன்படக்கூடிய அந்த கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்களை உருவாக்க முடியும். அது உங்களுக்குலாம் தெரியும், கெமிஸ்ட்ரியாளர்களுக்கு. இந்த 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள் இந்தியா நிலவிற்கு அனுப்பியிருக்கு. என்ன அது? எஸ், வெரி குட். சந்திராயன் ஒன்று தானே? எஸ், ரைட். அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல் எது? திருக்குறள். ஆமாம், அதுவும் எந்த பிடித்த நூலும் அதுதான், பிடித்த குறள் வந்து இந்த குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். இந்த ஒரு குறள் தான். அடுத்தது மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள். நீங்கள் இங்கே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ஏரியாவோட கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். தமிழ் ஆளுங்களுக்கு இது மிகப்பெரிய கன்ஃபியூஷன், இப்போ வரைக்குமே விளங்காமல் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் நம்ம பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் 12மே இல்லையா, மொத்தம் 2 பிரிவில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்த்துக்கலாம். 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது, 18 என்னது மெய்யெழுத்துக்கள் இருக்குது, 216 உயிர்மை. இதில் 12 உயிரெழுத்துக்களுமே மொழி முதல்ல வரும். ரைட். அதில் க ச நீங்கள் எப்படி பிரிச்சுக்கோங்க, வல்லினம் வெள்ளினம் இடையினம்ன்றது எழுதிக்கோங்க. எப்பவுமே ஓரத்தில் எழுதி வச்சுக்கோங்க. கசட தப்பற நீங்கள் நம்மனா இரல வரல, இது எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் இப்போ வழக்கத்தில் இருக்கிற சொற்களை வச்சுக்கிட்டு எந்த எழுத்து முன்னாடி வரும், எந்த எழுத்து வராது, எந்த எழுத்து இறுதியில் வரும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஈஸியாக தெளிவாக்கலாம். சரி, கா அப்படிங்கிறதுல பேர் வருதா? இருக்கு. சான்றதுல பேர் வருது, தாவளம் வருது, நா பா மாலாம் வருது. சரி, இன்னைக்கு பேர் வைக்கிறதுல ஞா வருதா? இது மாதிரி வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்ல. ஞா இப்போ ஞா வைக்கிறாங்களா? 1 or 2 பேர் ஏன் ஞாபகம்னா இருக்கு, ஞா வந்துடும். அப்போ சொல்லி பாருங்க. கச அந்த காங்கா சா ஞா இதிலே சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கத்தில் இருக்கிற மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்து எதுன்னு நீங்களே என்ன பண்ணலாம், ஒரு 70-80% கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ பா வருது, மா வருது, இப்போ யா வந்துருச்சா? ஓகே, ரைட்டு. ரா இப்போ ராமசாமி வைக்கிறோம்ல, ஈ போட்டு தான் வரும். எஸ். ஸோ இந்த மாதிரி அப்போ ரான்றது மொழி முதல்ல வராது. இன்னைக்கு இது நம்ம பார்க்கறது நம்ம இந்த கால சொல்லாட்சி கிடையாது, தொல்காப்பியர் நன்னூலார் காலத்துடைய வழக்கு. ஸோ அதுதான் நம்ம எடுத்துட்டு பார்க்கணும். அப்போ ஞா வராது, நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த ஞா வராது. அவங்க சொல்றது மாதிரி ரா வராது. வருமா? இந்த ராத்தமா வராது. அப்ப இதுல நீங்க போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இது போட்டு பார்த்தோம்னா அப்போ இதுல உங்களுக்கு எல்லாமே என்ன ஆயிடும், இது வராது இல்லையா? இது வருமா? இது வராது, இது வராது, இது வராது, இது வரும், இது வராது, இது வராது, இதெல்லாம் வருமா?
இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை போட்டு பார்த்துட்டு ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் இது இந்த புரிதல் இருந்தாவே இந்த சாப்டர் இருக்கிறது நம்ம என்ன செய்யலாம், நெருங்க முடியும். ஓகேவா? ஸோ பேசிக்காக இது மட்டும் தெரிஞ்சது போதும். ஆனால் இது விதிவிலக்க வரக்கூடியது மட்டும் சில இது இது அப்புறம் ஏன்னா நம்ம லட்சுமி பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கீங்க, போட்டுருக்கீங்க. அது ராமசாமி இருக்கு, ரங்கநாதன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ரங்கநாதன் எழுதணும்னா அது எப்படி எழுதணும், ரங்கநாதன் எழுதணும். ராமசாமி எப்படின்னா ராமசாமி எழுதணும். ஸோ இந்த மாதிரி இப்போ லட்சுமி எழுதணும், லட்சுமி தான் எழுதணும். ஸோ இந்த மாதிரியான விளக்கங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அதில் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு சில மட்டும் மற்றதெல்லாம் ஈஸி தான். சரி, இப்போ இதை படிப்போம். அப்போ க ச த ந ப ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். அப்ப இதை வச்சு போட்டுக்கலாமா? சிம்பிள். அடுத்தது ஞ ந ய ப ஆகிய உயிர்மை எழுத்து மட்டும் சொல்லின் முதலில் வரும். ஏன்னா அந்த காலத்துல இப்ப நம்ம தொல்காப்பியர் காலத்துல அவர் சொல்லக்கூடியது வந்து அங்க கீழே எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருப்பா பாருங்க. ஞ வரிசையில் இருக்கா, அப்போ இங்க வந்து என்னது, இது வரும்போது நுணம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாடு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து வரும். ஓகேவா? உடனே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், இது நம்ம உங்களுக்கு வராதுன்னு படித்தோம் ஆனால் இப்போ வந்து வருதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டமான உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இதில் உங்களுக்கு எது வராதுன்னு உங்களுக்கே தெரியும், அது பேஸ் பண்ணி எழுதிட்டே போயிடலாம் ஈஸியாக. அதனால நீங்கள் இன்னும் இன்டெப்தெல்லாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது நா வரிசையில் நா என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கா, இன்னைக்கு இல்ல. அது பேர் எப்படி இருக்கு, சுற்று அதோடு சேர்ந்து தான் வந்திருக்கு. அங்கனம் இங்கனம் அப்படின்னு தான் வந்திருக்கு. இந்த இண்டெப்த் உங்களுக்கு வேண்டாம். அதே மாதிரி அந்த ஞா இருக்கா, ஞா அப்படிங்கிறது இன்னைக்கு ஞானமும் பயன்படுத்துறோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அது எந்த எழுத்தோட சேர்ந்து மொழி முதல்ல வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது இண்டெப்த் அவ்வளோ வேண்டாம். யா வரிசையிலும் வரும், வா வரிசையில் எது வரும் அப்படின்ட்டு இயல்பாகவே வா வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஆனா எந்த உயிர்மை, அதாவது உயிரெழுத்தோட சேர்ந்து இந்த மெய்யெழுத்து வரும் அப்படிங்கிற இன்டெப்த்லாம் தேவையில்லை. ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்க இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த ரொம்ப டெப்த்தாக படிச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். சரி, அடுத்த பக்கம் சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? எதுல இதா சரி, இத பாருங்க. அதான் வந்து இங்க நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இந்த ங அப்படிங்கிறது, அதாவது இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, அங்கனம் அப்படின்னு ஒரு சொல்லுன்னு செய்யேன் அப்படின்னா இது வந்து என்ன, சுட்டெழுத்து. ஓகேவா? ஆயு அம்மன்ற சுட்டெழுத்து நம்ம சொல்லுவோம். சுட்டெழுத்துக்களோட இது மட்டும்தான் ஒரு சொல்லு. இது ஒரு சொல்லாட்சி இருக்கு, இது அதனுடைய மீனிங் இருக்கு. அதனால இது சுற்றோட சேர்ந்து வரும். இதுக்கு பேர் புறச்சுற்றம், நம்ம அதுக்கப்புறம் படிப்போம். இதுக்கு மீனிங் இருக்கு. எப்பன்னா இப்போ உங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கு, ஏன்னா இந்த சொல்லாட்சி அப்படிங்கிறது இந்த சொல் இன்னைக்கு வழக்கத்தில் இல்லை. அதனால உங்களுக்கு வந்து இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா தொல்காப்பிய காலத்துல இந்த சொல் ஒரு குறிப்பிட்ட பொருளை தரக்கூடிய சொல்லா இருந்தது. அதனால அந்த இலக்கணத்தை தான் நம்ம படிச்சுக்கலாம். ஓகே? அதனால இது மொழி முதல்ல தொல்காப்பியரை பொறுத்த வரைக்கும் வரும். நன்னூலாரை பொறுத்த வரைக்கும் இது வராது. ஓகே? ஏன்னா அப்படி ஒரு 12 நூற்றாண்டு தாண்டி வந்துடும். ஒரு 1500 தாண்டி நூற்றாண்டுகள் தாண்டும் போது இந்த சொல் அழிஞ்சு போயிடும். அப்போ உடனே நன்னூலார் சொல்றாரு இது மொழிக்கு முதல்ல வராதுன்னு அவர் முடிவு பண்ணிடுறாரு. ஆனா தொல்காப்பியரை பொறுத்த வரைக்கும் மொழிக்கு முதல் வருதுங்கிறாரு. ஆனா உங்களுக்கு கேட்கும் போது தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய மொழி முதல் எழுத்துக்களுக்கு சான்றுன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இது வந்துச்சுன்னா நீங்க போடணும். நன்னூலாருக்கு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இது வந்துச்சுன்னா போட வேண்டியது இல்லை. ஸோ இவ்வளவு இன்டெப்தா வேணும்னு தான் நான் சொன்னேன். அடுத்தது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நடிச்சு பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ட ந ர ல ல ல ர ந இதெல்லாமே வராது. ஆயுத எழுத்து வருமா? எங்கேயுமே ஆயுத எழுத்து வராது, நல்லாவே தெரியும். ரைட். அடுத்தது ங ஞ ய வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் வராது. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் டமாரம், ரம்பம், நம்ம சொன்னோம்ல இந்த டா எது வராதுன்னு சொன்னோமோ அதெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா பிறமொழி சொற்கள்ல இருந்து வந்திருக்கு, பிற தேசங்கள்ல வந்திருக்கு, திசை சொற்கள் நம்ம அதை சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே ஒலிபெயர்த்து, அதாவது டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இது பாருங்க ஒரு கொஸ்டின் கேட்பான், டிரான்ஸ்லேஷன் வேற
டிரான்ஸ்லிட்டரேஷன் வேற, டிரான்ஸ்கிரியேஷன் வேற. ஓகேவா? இது மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது டெக்னிக்கல் டேர்ம்ல கேட்பாங்க. இது எதனுடைய டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ்னுடைய டெக்னிக்கல் டேர்ம். ஓகே. அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லினுடைய இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துன்னு சொல்றோம். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியினுடைய இறுதியில வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல 18, இதுல 11 வந்து எழுத்துக்கள், 11 மெய் எழுத்துக்கள். இதன் எண்ணிக்கை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட போதும். 11 மெய் எழுத்துக்கள் மொழியினுடைய இறுதியில வரும். அதுதான் அங்க லிஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க எந்த ஒரு இதை பார்த்தாலும், ஒரு பேர்ல பார்த்தாலும் இந்த எழுத்துக்கள் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஞ்சில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றோமா? இந்த இதுல நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். மஞ்சள் வந்து நல்ல இப்படிதான் முடியும் இல்லையா? மஞ்சள் எப்படி முடியும்? மா இது இங்க வராது. அதாவது அவர் சொல்றாரு உறிஞ்சி, நேரிஞ்சி, உறிஞ்சி. இப்படி வரும்போது அந்த காலத்துடைய வழக்கு நம்ம முன்ன சொன்னோம்ல இது, அதே போல உறிஞ்சி என்றால் உறிஞ்சுதல் என்ற பொருள் வந்து அவர் கையாளுறாரு. ஸோ அதனால இது அவருடைய காலகட்ட வழக்கு இப்போ பயன்படுத்த இல்லை. அதனால இதை வந்து முன்னாடி கொடுத்துருக்கோம். சரியா? ரைட். அடுத்து மொழி இறுதி ஆகாத எழுத்துக்கள். எந்தெந்த எழுத்தெல்லாம் மொழியினுடைய கடைசியில, மொழின்னு என்ன, ஒரு சொல்லுடைய கடைசியில, வேற ஒன்றும் இல்லை, ஒரு பேருடைய கடைசியில வராது. ரைட். ஒரு சொல்லினுடைய இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவது இல்லை. எந்த ஒரு பேர்லாவது கடைசியில உயிரெழுத்து முடிகிற மாதிரி பேர் இருக்கா? எஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லினுடைய இறுதியில வராது. ஏன்னா அது இடையில மட்டும்தான் வரும். அடுத்தது அந்த கசகத்தை அப்புறம் சொன்ன முடியும் மேல, அதுல வரக்கூடிய அந்த 7, அந்த 6, அதோட இது எல்லாமே மெய் எழுத்து சொல்லினுடைய இறுதியில வருவதில்லை. இல்ல. அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்களுள் நான் சொல்றது வந்து என்ன சொன்னேன்? நான் சொல்றது இப்படி இங்கு சொல்லல, இது இது என்ன எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி நீங்க புள்ளி வச்சது வந்து ஆங்காங்க இருக்கா? ஒரு நாட்டினுடைய பேர் இருக்கு, ஆங்காங்க இருக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்றோம் கேபிட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதெல்லாம் என்னது? நம்ம முன்ன சொன்ன மாதிரி பிறமொழி பிற தேசத்தினுடைய சொற்கள். அது நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. இந்த நோ இருக்கு இல்லையா, உகர வரிசையில் நோ. ஏன்னா நோ அப்படிங்கிறது எதனுடைய பொருள் வந்திருக்கு? நோட் பண்ணிக்கோங்க. நோ என்பது துன்பப்படுதல், துன்பம் அப்படிங்கிற பொருள்ல ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்திருக்கும். சரியா? அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல அது கீழே ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, அது தேவையில்லை, விட்டுருங்க. சரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த ராமன் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது 1928 February 28 அது பார்த்துக்கோங்க. தேசிய அறிவியல் நாள். இந்த மாதிரியான ஜிகே வரும் இல்லையா, பசங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் இயல்பாக கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் பாடப்பகுதியில் வைக்காம ஏன் ஒரு சின்ன ஒரு புல்லட்டின் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க? ஒரு கட்டம் போட்டோ அல்லது வேற கலர்லையோ அல்லது தி எண்ட் ஆஃப் தி லெசன்லையோ ஏன் வச்சிருக்காங்க? நல்லா பார்க்கணும். இது எல்லாமே 6ல இருந்து பையன் 8 முடிக்கும் போது 9th ஒரு ஸ்கில் டெஸ்ட் வரும். என்ன மேம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ட்ரஸ்ட் ஆமா தானே, இந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இதில் யூஸ் ஆகும். நம்மளால சாப்டர் மட்டும் நடத்தி முடிச்சா போதுமானது, புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸசைஸ் கொடுத்தா போதும், முடிச்சுட்டு போயிடறாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சொல்லும் தேவையில்லாமல் இடம்பெறவே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், அந்த கான்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா, நம்மளுடைய பாடத்துடைய அந்த கான்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நடத்திட்டு போயிடுறோம். இல்லை. ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரைட். அதே மாதிரி டெக்னிக்கல் டேர்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே இருக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சேட்டலைட், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவோம். இந்த மன்னனும் மாசர் கற்றோனும் சீர்தூக்கின் இந்த வரி இருக்கு இல்லைங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. மூதுரையில் வரக்கூடிய வரிகள். மன்னனும் மாசர் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். இவ்வரிகளை பாடியவர் யார்? ஓகேவா? ரைட். இந்த மூதுரை எழுதியவர் யார்? கீழே இருக்கா இந்நூலின் மூதுரை ஆசிரியர் அப்படின்னு இருக்கா? அப்போ மூதுரை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க, ஔவையார். அவர் எழுதின மற்ற நூல்கள் இருக்கா? கீழே ஆத்திச்சூடி, ஒன்றை வேந்தர், நல்வழி. மூதுரையில் எத்தனை பாட்டு இருக்கு? 31 பாட்டு. கடவுள் வாழ்த்தை விட 31 பாட்டு. அடுத்த பேஜ்.
பிரித்து எழுதுக. இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம், மாசற, மாசு கூட்டல் அற, குற்றம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், குற்றம் கூட்டல் இல்லாதவர், சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். ரைட். அடுத்தது பட்டுக்கோட்டையாருடைய வரிகள் இருக்கு பாருங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீங்கள் ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. கண்டிப்பாக இந்த பட்டுக்கோட்டையாரும் உடுமலை நாராயணகவி இவங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். யாருக்கு அப்புறம் வந்தவங்க இவங்க எல்லாமே அந்த ஒரு 4 முக்கியமான நபர்கள் இருக்காங்க இல்லையா? பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர். அதுக்கு பிறகு வந்த முக்கியமானவங்கள இந்த கண்ணதாசன், பட்டுக்கோட்டையார், உடுமலை நாராயணகவி, பாபநாசம் சிவம் இவங்க கொஞ்சம் முக்கியமான ஆளுங்க. இவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது இவருக்கு பாடல்களில் நமக்கு சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் இருக்கும் இருக்கா? இதை நோட் பண்ணி இப்படி தான் கேட்பாங்க. சமூக சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு பாடல் பாடியவர் யார்? டைரக்டாக கேட்கணுன்றதெல்லாம் இல்லை, அவங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட்டுக்கோட்டையார். அதே மாதிரி பாமர மக்களுடைய உழைப்புகளுக்கு மேன்மை தந்து பாடியவர்னு கேட்பாங்க இருக்கா? உழைப்பாளிகளுடைய உயர்வை போற்றியவர்னு இருக்கா? ஸோ அப்போ பாமர மக்களை பற்றி அதிகமாக பேசுனது இவர் தான். மக்கள் கவிஞர், இது ரொம்ப முக்கியமானது. மக்கள் கவிஞர், இது சிறப்பு பேர் என்னது? மக்கள் கவிஞர். அடுத்தது கைப்பொருள் இருக்கா? கை குட்டல் பொருள், கைப்பொருள். மானம் குட்டல் இல்லா, மானம் இல்லா. இதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க எல்லாருமே. மானம் இல்லாத இருக்கா? இப்ப இதை எப்படி பிரிப்போம்? மானம் குட்டல் இல்ல. இங்க பாருங்க, இதுல எது சரி? இது சரி. அப்ப இது கொடுக்கும் போது மானம் குட்டல் இல்லா, மானம் இல்லா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு போடும்போது இந்த மிஸ்டேக் வரும். ஸோ இதுதான் வந்து அப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தோம்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த ஒற்றுமையுடைய எண்ணிக்கை பொறுத்து நீங்க கரெக்டாக போட்டீங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே சார். இன்னும் சொல்லி பார்த்தா மீ வந்து ரைட். இல்லை, அந்த வடிவம் மாறக்கூடாது, அது கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் என்று கூறியவர் யார்? காமராசர். நோட் பண்ணிக்கல. கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் இவர் தான். இவருக்கு சிறப்பு பெயர்களை நோட் பண்ணிக்கணும். பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை தொழிலாளர், தலைவர்களை உருவாக்குபவர். இலவச கட்டாய கல்வி சட்டத்தை வந்து இயற்றியவர் யாரு? எஸ். மதிய உணவு திட்டமும் இவர் தான். சீருடையை கொண்டு வந்ததும் இவர் தான். இவருக்கு பாரத ரத்னா இருக்கா? பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க? 76. அவருடைய மணிமண்டபம் கன்னியாகுமரியில் எப்போ கட்டப்பட்டது? 2010. ரைட். சரி. பசி இன்றி, பசி கூட்டல் இன்றி, படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு, காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. ரைட். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாரு? பெரியார் தான். அடுத்தது நூலகத்தை நோக்கி. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்க இருக்கு? நம்முடைய தமிழ்நாட்டில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டியிருக்காங்க இல்லையா? அதுதான். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா ஆசிய கண்டத்திலேயே சீனாவில் இருக்கு. நம்மளது 2வது பெருசு, அவங்களதான் முதல். நூலக விதிகளை உருவாக்கியவர். இதை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அரணாதனை பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நூலகத்தினுடைய தந்தைன்னு அவரை சொல்லுவோம் இல்லைங்களா? நூலகத்துக்காக விதிகளை உருவாக்குனதுனால தான் நூலகத்தினுடைய தந்தைன்னு அவரை நம்ம சொல்றோம். அது ஆங்கிலேயர் பேரில் ஆரம்பிக்கப்பட்டது. அது அளவுலாம் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. நூல்களுடைய எண்ணிக்கை இருக்கு, பட் இதுல இப்போ அதிகமாகிடுச்சு. நூல்கள் எல்லாமே நிறைய பழமையான நூல் எல்லாமே கன்னிமராவிலேருந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. 8 மாடி இருக்கு இல்லையா? அதனால இந்த மாதிரி வச்சிருக்காங்க. கன்னிமராங்கிறது பிரிட்டிஷ்கார் பேரில் ஆரம்பிக்கப்பட்டது. சரி, இதனுடைய தரைத்தளம், முதல் தளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, இது விட்டுருங்க. அடுத்தது சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது கொடுக்குறாங்க? எஸ், அரங்கநாதர் நூலகத்துடைய தந்தையினுடைய பெயர்லேயே விருது கொடுக்குறாங்க. அது எப்போ அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி. இது நோட் பண்ணிக்கோங்க, இந்த டேட் மட்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி. ஆமாம், சிறந்த நூலகர்கள் விருது வழங்கப்படுகிறது.
அடுத்தது இன எழுத்துக்கள் என்றால் என்ன? ஸோ இந்த இன எழுத்துக்கான ஸ்டேட்மெண்ட் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும். இந்த வரையறை இருக்கு இல்லையா, இந்த வரையறையை கண்டிப்பாக கொடுத்துட்டு என்ன எழுத்துன்னு கேட்பான். அதாவது இதில் கொடுத்துருக்கானா, பிறக்குமிடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் இவற்றில் ஒன்று மற்றொன்று ஏதேனும் ஒரு வகையில் ஒத்திருப்பது எந்த எழுத்துன்னு கேட்பான். வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து, இன எழுத்து இப்படின்னு கேட்டுருவான். ஸோ குழப்பம் மாதிரியே இருக்கும். அதனால் நான் நினைப்போம் வல்லினா உரியணும் இப்படி நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தப்பாக போயிடும். ஸோ இது வந்து இன எழுத்து. ஓகேவா? ரைட். இதில் கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? வல்லின எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்பான், மெல்லின எத்தனைன்னு கேட்பான், இடையின எத்தனைன்னு கேட்பான். இந்த எண்ணிக்கையை நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன எழுத்துக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இப்போ ஐ கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோமே, ஐக்கு இன எழுத்து என்ன? அவுக்கு இன எழுத்து என்ன? ஸோ இது நம்ம என்ன செய்வோம், நான் இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இனம் இது, ஆனா இந்த இடையில எழுத்துக்களுக்கு இன எழுத்து கிடையாது. ஓகேவா? இது பாருங்க, இதுக்கு இது இனம், இதுக்கு இது இனம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தங்கம், மஞ்சள் இங்க இருக்குங்களா, இங்க காவல் வச்சா அது ரெண்டுமே பாருங்க. அப்போ இது ரெண்டுமே இன எழுத்துக்களுக்குரிய லிஸ்ட் வந்துடும். ஆனா இது இடையின எழுத்து, ஏன்னா இது வல்லினம், இது மெல்லினம், இது இடையினம். இந்த இடையினம் எப்பவுமே தனிப்பிரிவு. இதுக்கு இதுவோ இன எழுத்து கிடையாது. அதனால இதுக்கு இது இன எழுத்து, இதுக்கு இது இன எழுத்து. இன்னும் சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா காமாச்சா இருக்கா, கா கா சா ஞா இப்படி வரும்போது நல்லா பாருங்க, காங்கா இருக்கா, இரண்டும் சா ஞா. ஸோ அப்போ என்ன எழுத்துக்கள்ல இது இன்னொன்று இது அப்போ நான் சொல்றேன். ஸோ ஆனால் இது வருதுல பாருங்க, இடையில எழுத்துக்கள் வருதா, வரல. அதனால இதுல இடையில எழுத்துக்கள் இதை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பான் அப்படின்னும் போது கா என்ற சொல்லினுடைய இந்த என்ற எழுத்துடைய எழுத்து எது இருக்கின்றவற்றுடைய எதுன்னு சொல்லி கேட்பான். அப்போ போகும்போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இதை பார்த்துட்டோம் அப்படின்னா காவுக்கு சாவுன்னு எழுதிட்டு போயிடுவாங்க, கஷ்டம் தப்புறா அப்படின்றதுனால. ஸோ இந்த மிஸ்டேக் நீங்க கொஞ்சம் போய்க்கணும். அடுத்தது அதை கொடுத்துருக்காங்க கீழே, இதை வச்சுருந்தா ஈஸியாக ஞாபகம் வந்துடும், அவ்வளோதான். அடுத்தது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இடைநிலை எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம், அதுக்கு வல்லினமும் மெல்லினமும் இன எழுத்து கிடையாது. சரி, மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு இருக்கா? நம்ம என்ன சொல்றோம், என்ன எழுத்துக்கள் வரையறை என்ன படிச்சோம்? நல்லா பாருங்க, பிறக்கும் இடம், ரைட். ரெண்டாவது மொழிக்கும் முயற்சி, சரி. அடுத்தது கால அளவு, அப்புறம் வடிவம். இந்த நாலுத்துல நாலுன்னு ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை, எதுனா ஒண்ணு ஒத்துருந்தா போதும், அது இன எழுத்து. அந்த வரையறை கண்டிப்பா தெரியணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வடிவத்தை மட்டும் எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வடிவத்தை எடுத்துக்குவோம். இப்போ ஆ ஒத்து வருதா இல்லையா? எது மட்டும் தான் மாறி இருக்கு, இது மட்டும் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்போ பெரும்பான்மையான வரி வடிவத்தில் ஒத்து வருது. கால அளவு பார்க்கும்போது ஒத்து வரல, ஒலிக்க முயற்சியில் ஒத்து வருது. ஏன் இரண்டும் அங்கா புனையன்னு சொல்லுவாரு. அப்படின்னா ரெண்டு வாயை திறக்கதான் பிறக்கக்கூடிய ஒலி. அப்போ இது பொறுத்து இருந்தா பிறக்கும் இடமும் உயிரெழுத்துக்கள் எங்க பிறக்கும், உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எங்க பிறக்கும்? நிலவு மென்மை மூக்கு, உரம் பெரும் வன்மை, வல்லினம் எங்க பிறக்கும்? மார்பு பிறக்கும். மூக்கு நிலத்து பிறக்கும். கழுத்துல எங்க பிறக்கும்? இடையில எங்க பிறக்கும்? இடையிடம் இடர் ஆகும், இடர் கழுத்து. அப்ப உயிரெழுத்து எங்க பிறக்கும்? தலையில பிறக்கும். ஆயுத எங்க பிறக்கும்? நமக்கு அந்த உந்தி முதலா பாட்டு தெரிஞ்சுன்னா ஈஸியா இருக்கும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்து போவோம். இப்படி கேட்டா என்ன பண்ணுவோம் சிம்பிளா? ஆயுதம் எங்க பிறக்கும்? ஆமா, நீ உச்சந்தல் கை வச்சு அக்குன்னா அங்க ஒரு இடி அடிக்கும், அதுதான் ஆயுதம். கெட்டது சொன்னாரு மாத்தி
நீங்க அதாவது சொல்றீங்க இன்னும் நம்ம ஆளுங்களும் இன்னும் பேசிக் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. எங்க இருக்கிறவங்க இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சரி பரவாயில்ல. இப்போ தமிழ்நாடுகளுக்கு தமிழுடைய மோகம் உடைஞ்சு போச்சு. மற்ற மேட்ச் இருக்கிறவங்களுக்கு தமிழுடைய மோகம் அதிகமாயிடுச்சு. அது மார்க் அடிப்படையிலையோ அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில உண்மையிலேயே ஒரு சந்தோஷப்படுறோம். கெமிஸ்ட்ரி மேட்ச், மேத்ஸ் மேட்ச் எல்லாம் தமிழ் புக்கு வாங்கி படிக்கிறாங்க. ஆனா தமிழ் ஆளுங்க படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்றது மெதப்பு என்னன்னு தெரியல. சரி எனக்கு அடுத்து போவோம். சரி இந்த உயிரெழுத்துல ஓகே, இந்த உயிரெழுத்துல பாருங்க, நமக்கு இனெழுத்துல கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. 2 எழுத்துக்களுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டம். இந்த 2 எழுத்து தான் அந்த கஷ்டமான எழுத்துக்கள். இதை கொடுத்துட்டு இப்ப ஐயனுடைய இனெழுத்துன்னு கேட்பான். இது 2 தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி இப்ப பாருங்க இருக்கா, இப்ப 2 நீங்க சேர்த்து சொன்னீங்கன்னா இந்த சவுண்ட் வரும். இது 2 நீ சேர்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வரும். இது 2 சேர்த்தீங்கன்னா சவுண்ட் வரும். சோ இப்படி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது ஷார்ட்கட் இல்ல, இதுதான் உண்மை. ஓகேவா? சரி ரைட். அடுத்து அப்ப இது என்ன எழுத்துன்னு கேட்கும்போது ஐக்கு ஈ, அவுக்கு அடுத்தது சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்த்து வருவதில்லை. 2 உயிர் சேராது இல்லையா? இல்லையா, 2 உயிர் சேராது. அது பேசிக் கான்செப்ட். அளபடையில் அது வேண்டாம், விட்டுருங்க, தேவையில்லை. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் என்ன இல்லை, இன எழுத்துக்கள் இல்லை. ஓகே சரி, கீழே ஒரு சரியான விடை தேர்ந்தெடுக்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஆன்சர் கொடுத்துட்டோம் கல்வின்ட்டு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டா? அப்ப அந்த சொல்ல மஞ்சள் இங்க பாருங்க வந்துருச்சா? அப்போ நம்ம அது ஓகே. வந்தால் அப்படிங்கிறதுல வா இருக்குதா? அடுத்தது கல்வியில பாருங்க, கா இங்க இருக்கு, இல்லுக்கு இருக்கு. இதுக்கு இடையில இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? அதே மாதிரி தவறான சொல்லை வட்டமிடுங்கன்னு சொல்லி கேட்டாலும் அங்க வென்றான்ல ரா தப்பா இருக்கு. ஓகேவா? அது கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஆற்றலும் கற்றார் அறிவுடையார், அந்த பழமொழி நானூறுனுடைய ஒரு வரி. ஆக்சுவலா இது அப்படி கேட்க மாட்டான். எப்படி கேட்பான் அப்படின்னா, எங்க கேட்பான் சொல்லுங்க? வெரி குட். கடைசி வரி இருக்கு பாருங்க, 4வது வரி. ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அப்ப இந்த பழமொழியில மீனிங் உங்களுக்கு கேட்க மாட்டான். ஆற்றுனா அப்படிங்கிறது வேணா கட்டுச்சோறு அதெல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டான். ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற வரிகள் வந்து அந்த வரியில் உணர்த்தக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். பழமொழி நானூறு. ஆனால் டிஎன்பிசியில் ஒரு தடவை கேட்டுருக்கேன் சார், ஆற்றுனா அப்படின்னா என்ன? ஆமாம், அது டிஎன்பிசியில் கேட்பான். இங்கே எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று படிச்சிருக்கீங்க. காமராசருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. இருக்காரா? ராதாகிருஷ்ணனோடது ஆசிரியர் தினம், அப்துல் கலாமோடது மாணவர் தினம், விவேகானந்தரோடது இளைஞர் தினம், நேருவோடது குழந்தைகள். நோட் பண்ணிக்கோங்க. சார் நேற்று தான் விவேகானந்தர் தினம் ஜனவரி அப்டேட்டா இருக்காரு. சரி அடுத்தது இந்த ரசீது அப்படிங்கிறதுக்கு பற்றுச்சீட்டு, அதை நோட் பண்ணிக்கோங்க. கலைச்சொற்கள் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த எஸ்கலேட்டர் இருக்கா, படிக்கட்டு, லிஃப்ட் தெரியும் உங்களுக்கு, காம்படிஸ் தெரியும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்தது ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையுடைய ஆசிரியர் யார் இப்படிதான் கேட்பாங்க, அவ்வளவுதான். இதுல ஆசாரக்கோவையுடைய ஆசிரியர் பெருவாயின் மொழியார். அப்ப ஆசாரக்கோவையில் கூறக்கூடிய ஒழுக்கத்தினுடைய எண்ணிக்கை இருக்கா? இந்த 8 சொல்லி ஆசாரத்துன்னு சொல்லுவாங்க. இந்த 8 நல்லொழுக்கத்தை சொல்லியிருக்கோம். வேணா கெமிஸ்ட்ரியாவில் ஒரு முறை ஆசாரக்கோவை படிங்க, நல்லா இருக்கும். சரி, அப்போ ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயின் மொழியார். இவர் பிறந்ததெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது எந்த நூல்கள் ஒன்று? சங்கரகீதலா, 17 மேற்கணக்கா, 17 கீழ்கணக்கா அப்படின்னு கேட்பா. 17 கீழ்கணக்கில் ஒன்று. இதில் உள்ள எத்தனை பாட்டு இருக்கு? பிரிச்சு எழுதுக. அறிவுடைமை, இவை 8ம், நன்றி அறிதல், பறையுடைமை. ஸோ இந்த 4 பிரிச்சு எழுதுக பார்க்க.
இது பண், இசை, பார் உலகம், இது ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் மேலோட்டமாக இருக்குது. அது போதும். தாள் என்பது என்னுடைய பொருள். தாள் என்றால் நாக்கு அப்படின்னு பொருள். அப்போ தாலாட்டு அப்படிங்கிறது எந்த இலக்கியங்கள் ஒன்று? வாய்மொழி இலக்கியங்கள், ஃபோக் லிட்ரேச்சர் இது. அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. தாலாட்டு பிரித்து எழுதுன்னு கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாட்டி செய்து, கண்ணுரங்கு, வாழை இலை, கையமர்த்தி, இதை நோட் பண்ணிக்கோங்க. பொங்கல் விழா தமிழுடைய திருநாள், இது ஒரு பிரச்சனை இல்லை. இது அறுவடை திருநாள் இல்லையா, அதை நோட் பண்ணிக்கோங்க. பொங்கல் திருநாளை அறுவடை திருநாள் நம்ம சொல்லுவோம். மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அந்த காலத்தில் நம்ம சிலப்பதிகார மணிமேகலை காலகட்டத்தில் இந்த இந்திர விழாவாக, அப்போது இன்னைக்கு நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, அது இந்திர விழா என்ற பெயரில் கொண்டாடப்படுது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம இன்று கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் திருவிழா சங்க காலத்தில் அல்லது காப்பிய காலத்தில் அல்லது சோழர் காலத்தில் எந்த விழாவாக கொண்டாடப்படுதுன்னு கேட்பாங்க. போகி பண்டிகை அது பொங்கல் ஒரு நாள், முதல் நாள் நம்ம அதுதான் இல்லையா. 4 நாள் கொண்டாடுறோம் இல்லையா, 4 நாள் முதல் நாள். ஆனால் இந்திர விழா வந்து 22 நாள் வருமா? இந்திர விழா வந்து 28 நாள் வருமா? ஆமாம். ஏன்னா இங்கே நம்ம 4 நாள் முடிச்சிட்டோம். அந்த காலத்தில் வந்து வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் நமக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது. அதனால நம்ம போயிட்டோம், 4 நாள் முடிச்சோம். சரி, இந்த போகி திருநாள் வந்து மார்கழி மாசத்துல இல்லையா. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. நல்லா பாருங்க, இது ரெண்டு கொஞ்சம் சிமிலரான ஒரு கான்செப்ட். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை திங்கள் 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் தினம். ஓகே, ரைட். சரி, மாட்டுப் பொங்கல் நாள் வந்து என்ன பண்ணுவாங்க, மஞ்சு விரட்டு அப்படிங்கிற பேர்ல நிறைய இடத்துல கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு பேர்கள் இருக்குது. என்னென்ன பேர் இருக்குன்னா, மாடு பிடிக்கிறது, ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுறது, இந்த மஞ்சு விரட்டு, இந்த மாதிரினா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. சரி, திருவள்ளுவர் ஆண்டு வந்து ஒரு முறை கேட்டு தான் டிஎன்பிசியில் கூட தற்போது திருவள்ளுவர் ஆண்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்டுருவாங்க. அதோட 31 போட்டிங்கன்னா இந்த வருஷத்தோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ரைட். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லுமே வெவ்வேறு பேரில் கொண்டாடப்படுது. இதில் பாருங்க, இந்த ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், இதில் எல்லாமே அந்த மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்கல்ல, மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க, அந்த பேரில் கொண்டாடப்படுது. பஞ்சாப்ல லோரி அப்படிங்கிற பேரில், குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயணம். அதே மாதிரி பிரித்து எழுதுங்க. பொங்கல் அன்று போகி பண்டிகை, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வரி நோட் பண்ணிக்கோங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது வந்து எது குறிப்பிடுதுன்னா நம்முடைய போகி பண்டிகையை குறிப்பிடுறது. ஓகே, அடுத்தது மனம் கவரும் மாமல்லபுரம். இது ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. நரசிம்மவர்மனுக்கு என்ன பேர் இருக்கு? மாமல்லன் அப்படிங்கிற பேர் உண்டு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பஞ்ச பாண்டவர் ரதம் எங்க இருக்கு? மாமல்லபுரத்தில். ரைட், அதை நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய தந்தை பெயர் மகேந்திரவர்ம பல்லவன். புடைப்பு சிற்பங்கள் இருக்கக்கூடிய தொல்பொருள் இடம் எதுன்னா இந்த மாமல்லபுரம் தான். இதுக்கு வேறு பேர்லாம் இருக்கு பாருங்க. சிற்ப கலைக்கூடம், அதனுடைய இன்னொரு பேர் சிற்ப கலைக்கூடம். நிறைய சிற்பங்கள் அங்கே இருக்கும் மாமல்லபுரத்தில். என்னென்ன இருக்கு அப்படின்னா, மாமல்லபுரத்தில் குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பம், இது எல்லாமே மாமல்லபுரத்தில் இருக்கு. அப்போ இந்த 4 பேர்ல எதுவும் ஒன்று கொடுத்துட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது பார்த்தீங்க. அடுத்தது மயங்கொலிகள். அந்த 3வது புல்லட்டில் பாருங்க, உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள். அப்போ மயங்கொலிகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டான். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை எவ்வாறு அழைப்பர், அல்லது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள அந்த ஓசையை எவ்வாறு அழைப்பார், ஒலிகளை எவ்வாறு அழைப்பார்னு சொல்லுவாங்க. ஸோ இது மயங்கொலிகள். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறது கொஸ்டின் இருக்கா? நம்ம நல்லா தெரியும். 3 நா இருக்கு, 3 லா இருக்கு, 2 ரைட். இதுதான் நமக்கு மயங்கொலிகள். ஸோ எண்ணிக்கை வந்து 8. அது என்னன்றது இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த முதல்ல ஒளி, இடையினா ஒளி, கடையினா ஒளி, இதெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன்.
அந்த டெப்த்தை போக மாட்டான். அதே மாதிரி அந்த நூற்பாக்கள் எல்லாமே கேட்க மாட்டாங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, மயங்கொலிகள் எத்தனை, எது மயங்கொலிகள் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்லது சொற்களில் கொடுத்துட்டு மயங்கொலிகளை வந்து அடையாளம் காட்டுற மாதிரி உங்களுக்கு கேட்பான். ஸோ அதனால் இதை இன்டெப்த்தாக நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நூற்பாலம் தெரிய வேண்டியிருக்கும். நிறைய அது கஷ்டம் இல்லை, அது உங்களுக்கு தெரிய வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த எழுத்துக்கள்லாம் வரும்போது இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ பாருங்க இல்லை இந்த 3 லா இருக்கு இல்லையா, இப்போ லா லா லா, இந்த 3 லாவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது எங்கே பிறக்கும் அப்படிங்கிறது நூற்பா இருக்குது. இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது புரியாது. அதே போல் உங்களுக்கு இந்த 2 நா இருக்கு பார்த்தீங்களா, அதாவது 3 நா ஆக்சுவலாக தன்னகர நகரம், தன்னகர நகரம், ரன்னகர நகரம், இது 3மே. இந்த 3 வந்து அதுக்கு விதி இருக்கு. இது இன்னோட இந்த நா வந்து தாவோட சேரும், இந்த நா வந்து டாவோட சேரும். ஏன் பேர் அப்படின்னா இந்த நா வந்து ராவோட சேரும். அப்போ இது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், இல்லை தன்னகர நகரம், தன்னகர நகரம், ரன்னகர நகரம்னு சொல்றோம். ஸோ இந்த பேருனால தான். ஆனால் இதுக்குள்ளே தனி நூற்பா இருக்கு. பள்ளிதல் ஒளிகள் இந்த மாதிரி இருக்கு, கடையில் ஒளிகள் இருக்கு. ரகர நகரம் வந்து என்ன, எப்படி நான் ஒற்றவும் வருடவும் லகர லகர ஆயிரம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அது ரொம்ப கஷ்டம், அது வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட போதும். என்னைக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதில் மயமொழிகள் எத்தனை இருக்கு, மயமொழி எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட்? இல்லைன்னா இதில் இருக்கிறது எல்லாமே சொல்லட்டுமா? நான் எழுத்துக்கள் ஓகே, அது வேண்டாம். சரி, இதுல வந்து தமிழுடைய சிறப்பு மொழி எது? எல்லாத்துக்கும் ஒரே காமனா தானே சொல்றோம். எல்லாருக்கும் காமனா, எல்லாமே சொல்றோம். எல்லாருமே காமனான இதுதான், ஒரே கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த சிறப்பு மொழி என்னன்னு சொல்லி மட்டும் தான் கேட்பான். தமிழனுடைய சிறப்பு எடுத்தது மட்டும் தான் உங்களுக்கு சிறப்பு வளர்க்குறாங்க. ரைட், அது மட்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கு பாருங்க, அந்த அறிஞ்சொல் பொருள்ல விலைன்னா விருப்பம்னு இருக்கா, விரும்புன்னு, அதுக்கு விருப்பம்னு மாத்திக்கோங்க. ஸோ இப்போ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் வைப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த 3மே வந்து மயங்கொலிகள் தானே. விலை, விலை, விழை இருக்கா, இந்த 3மே மயங்கொலிகளை வச்சு கொடுக்கப்பட்ட சொற்கள். அப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா, இந்த 3த்தினுடைய பொருள் முறையே அப்படின்னு கொடுத்துட்டு ஒன்று சீக்வன்ஸாக கொடுக்க சொல்லுவான், அல்லது சரியானதை செலக்ட் பண்ண சொல்லுவான். ஓகே, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இலை, இலை, இழை, இந்த 3மே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க பாருங்க, ஏரி, ஏரி 2 இருக்கா. ஒன்று வந்து ஏறுதல் அப்படிங்கிற ஒரு பொருள், இன்னொன்று அந்த ஏரி, நம்மளுடைய ஏரி. ஸோ இதை பார்த்துக்கோங்க. கூரை, கூரை இப்படி கொடுத்துருவோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. அடுத்து டெக்னிக்கல் டேர்ம் இதில் இருக்கா, வெல்கம் உங்களுக்கு தெரியும், ஸ்கல்ப்சர்ஸ் தெரியும், சிப்ஸு இல்லையா, இது வந்து அந்த என்ன சொல்லுவோம், அது மைக்ரோ சிப்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. மேக்கப், டிஃபன், இதெல்லாம் தெரியும். ஓகே, அடுத்து திருக்குறள். சரி, திருக்குறள்லாம் நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? திருக்குறளில் டிஎன்பிஎஸ்சி எழுதுன ஒரு 5 பேர் கை தூக்குனீங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஒரு திருக்குறளை வச்சுக்கிட்டு எந்த மாதிரி வினாவை வடிவமைச்சாங்க, அது மற்றவங்களும் பயன்படும். நீங்கள் சொல்லுங்க. பொருளா அவ்வளோ நீண்ட பொருள் கேட்பாங்க. ஒரு சொல்லுடைய பொருளை கேட்கறது. வெரி குட். அணி கேட்பான். திருக்குறள் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட சொல், ஒரு முறை 8 முறை மரம். இல்லைப்பா, ஒரு திருக்குறள் கொடுத்துருக்கான்னு வச்சுங்க. ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு இந்த குறளை பேஸ் பண்ணி எத்தனை விதமான வினாக்கள் வடிவமைக்கிறாங்க சார்? ஒரு 6 இதில் செட் பண்ணுறாங்க சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்தேனா வேண்டப்படாதது அன்று அப்படின்னு சொல்லிட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா, நல்ல திருக்குறள் நம்ம நல்லா கவனித்து படித்தோம்னா முதல் 3 சொல்லில் ஒரு பொருள் இருக்கும், அடுத்ததுல ஒரு பொருள் இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்காக கொடுக்கப்பட்டது மாதிரி இருக்கும், இன்னொன்று பிரிதொன்று கருத்தை உரைப்பதற்காக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி திருக்குறளில் கொடுப்பாங்கன்னா, ஒரு சிலதில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கோட்டை ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு ஒரு சொல்ல மட்டும் அடிக்கோட்டை போட்டுட்டு இதனுடைய பொருள் என்னன்னு கேட்பேன். இன்னொன்று ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு இதனுடைய பொருள் என்னன்னு கேட்பான். ஒரே ஒரு 2 வாரத்தில் முடிச்சிடுவான் அந்த பொருளை. அது 4 ஆப்ஷன் வச்சு கொடுத்துருவான். 3வது ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு நிறைவு செய்கிற மாதிரி மீதி பாதி அடியை நீங்கள் வந்து என்னது அது ஆப்ஷனாக கொடுத்துருவான். அது நிறைவு செய்யணும், அந்த மாதிரி கொடுத்துருவான். ஸோ இந்த மாதிரியான வடிவத்தெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று எப்படி இருக்கும் அப்படின்னா,
2 அந்த வரிகளை கொடுத்துட்டு இதில் வந்து எதுக்கு எது மோனை எது அப்படின்ற மாதிரி கேட்போம். ஸோ இந்த மாதிரி எத்தனை வடிவத்தில் வேணாலும் அவங்க கேட்போம். ஸோ திருக்குறள் வந்து கண்டிப்பாக அதுவும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிற உங்களுக்கு எஸ்பெஷலி திருக்குறளுக்கு கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது. கம்பல்சரி திருக்குறள் வரும். ஏன்னா திருக்குறளுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் திருக்குறளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், 1330 குறளை ஃபோக்கஸ் பண்ணுறது அல்ல. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன வடிவத்தில் வினா வரும் அப்படிங்கிறது மட்டுமே நம்மளுடைய. ஓகே, பார்க்கலாம். சரி, இதில் எல்லாமே திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு 2 பக்கம் தாண்டிடுறோம். அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி, கீழே வந்துடுவோம். 2வது பக்கம் ஸ்கிப் பண்ணி 2 பக்கம் ஸ்கிப் பண்ணி 3வது பக்கத்துக்கு அந்த டெட் எண்டு திருக்குறளுடைய கடைசி வந்துங்க. பொருளுடைமை, பொருள் கூட்டல் உடைமை, உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம், பயன் கூட்டல் இல்லா பயனில்லா. சரி, இது எப்படி கேட்கலாம் பார்த்தீங்களா, சொல்ல பார்த்தீங்களா? இப்படி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பயன் கூட்டல் இல்லா. அதனாலதான் இந்த வடிவத்தை நான் பார்க்க சொன்னேன். சொன்ன பார்த்தீங்களா, அந்த வடிவத்தை கொஞ்சம் பாருங்க சொன்னீங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், பயனில்லான்னு படிச்சிருவாங்க. ஆனா பிரிக்கும் போது தெளிவாக பிடிச்சி பயன் இல்லான்னு போட்டுருவாங்க. இது மிஸ்டேக் நடக்கும். இது ஹியூமன் எரர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனம் தான். அடுத்தது நானிலம் படைத்தல் இருக்கா? கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த தின்தோல் என்று பாடியவர் யார்? முடியரசு. இந்த சொல்லும் பொருளும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொறுத்துக்க மாதிரி கேட்டுருவாங்க. அவன் எப்படி வேணா கேட்கலாம். ஒரு சொல்லுடைய பொருளை வந்து அப்படியே கேட்கலாம், அல்லது பொறுத்து வடிவத்துலையும் அவன் வச்சிடலாம். இதுல ஒரே ஒரு பாடப்பகுதியிலிருந்து வரக்கூடிய அத்தனை சொற்களும் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் வெவ்வேறு பாடப்பகுதியிலிருந்து கூட சொல்லி எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், மேட்ச் பண்ண சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரியும் வினாக்கள் வரும், அதையும் பார்த்துக்கணும். இப்போ கலம்னா பாரு இருக்கு பாருங்க. அதில் சமர் நோட் பண்ணிக்கோங்க. சமர் அப்படிங்கிறது போர், கலனினா வயல் தெரியும், மரம்னா வீரம், களம்னா கப்பல், ஆளினா கடல். அடுத்த முக்கியமானது முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு இருக்கா? அவர் எழுதுற நூல்கள் பாருங்க. எஸ், பூங்கொடி, வீரகாவியம், காவியம். திராவிட நாட்டினுடைய வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன். அது ஒரு தோணும். அடுத்தது பிரித்தெழுது. கல்லெடுத்து நான் நிலம் இருக்கா? நாடென்ற களமேறி, இது பார்த்துக்கோங்க. கடலோர விளையாடு, இது ஃபோக் லிட்ரேச்சர். அரிச்சுவடிங்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அரிச்சுவடி அப்படிங்கிறது அகர வரிசையில் அமையக்கூடிய எழுத்துக்களுக்கு பேரு அரிச்சுவடின்னு நம்ம சொல்லுவோம். காதல் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். அது வாய்மொழி இலக்கியம் என்னென்ன இருக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒப்பாரிலிருந்து தாலாட்டிலிருந்து நல்லது பாடுறது எல்லாமே தொழில் பாடுறது என்னன்றோம். இந்த நாட்டுப்புறவியல் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் யார்? சக்திவேல். இந்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு பாருங்க. கதிர்ச்சுடர் கொடுத்துருக்காங்களா? கதிர் குட்டல் சுடர், கதிரவன் இல்ல, கதிர் குட்டல் சுடர், கதிர் சுடர். கதிரவன் சுடர் இல்ல, கதிர் குட்டல் சுடர். கதிர் குட்டல் சுடர். மூச்சு குட்டல் அடக்கி, மூச்சடக்கி. பெருமை குட்டல் வானம், பெருவானம். அடிக்கும் குட்டல் அலை, அடிக்கும் அலை. நீங்களும் தேவையில்லை பக்கம். அடுத்தது வளரும் வணிகம். என்ன எதை டவுட்டா சொல்லுங்க. வராது. அதுக்கு என்ன மகளிர் ஒற்றர் வந்து உயிரில் ஒப்பவும் ஒரு கான்செப்ட் இருக்கும். அது இல்லை. அடிக்கும் குட்டல் அடை, அடிக்கும் மனை. இப்போ மரம் குட்டல் வேர், மரவே சொல்றோமா? இன்னும் போயிடுதில்ல. அடுத்தது வளரும் வணிகத்தில் பாருங்க. வாணிகம் என்னன்னா அது தேவையில்லை நமக்கு. நம்மிடம் கூடுதலாக இருக்கக்கூடிய பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது தான் பண்டமாற்று வாணிகம்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? பண்டமாற்று முறைன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். இதில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சில கான்செப்ட் மட்டும்தான். பண்டைய காலத்தில் வந்து நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக உப்பு வாங்கினாங்க.
நம்மகிட்ட அதிகமாக கடன் கொடுத்துட்டு நம்மகிட்ட இல்லாத ஒரு பொருளை வாங்குறது பேர் தான் வாணிகம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக உப்பை வாங்கினாங்க. அது எந்த நூலில் இருக்குது? நற்றிணையில் இருக்குது. ஆமாம், அது பின்னாடி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த பக்கத்தில், அதாவது அடுத்த பக்கத்தில் அதில் கொடுத்துருப்பாங்க தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து, அதாவது நெல்லை கொடுத்துட்டு பிற நாட்டு உப்பின் கொள்ளைச்சாற்றை இருக்கா. அப்போ நெல்லை கொடுத்துட்டு உப்பை வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நற்றிணையில். அதே மாதிரி ஆட்டினுடைய பாலை கொடுத்துட்டு தானியத்தை வாங்கியிருக்காங்க இருக்கா. அது குறுந்தொகையில் நம்ம சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பாலோடு வந்து கூலோடு பெயரும். அப்போ கூழ்னா என்ன அர்த்தம்? தானியம் அர்த்தம். கூல வாணிகம் சொல்கிறோம் இல்லையா, தானிய வணிகம் பண்ணுறது தான். அடுத்தது, வணிகர்கள் வண்டிகளில் பொருளை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள். இதனால தான் நம்ம வணிக சாத்துன்னு நம்ம சொல்றோம். வணிக சாத்து. சாத்து என்ன தெரியும்? வணிக சாத்து அப்படின்றதுல ஒரு சாத்துன்றாங்கல்ல, என்ன அர்த்தம்? ஒரு சாத்துன்றாங்கல்ல, என்ன அர்த்தம்? நாம சொன்னது ஒரு சாத்துன்னு ஒரு அடி தான், ஒன்னோட நிறுத்த மாட்டாங்க. ஒன்றுக்கு மேலே 2-3 சாத்துவாங்க. சாற்றுதல் என்றால் ஏற்றுதல் அர்த்தம், நிரப்புதல் அர்த்தம். அதுதான். அப்போ என்ன போட்டிருக்காங்க இதில்? வணிகர்கள் பொருள்களை ஏற்றி, ஓகேவா, பொருள்களை ஏற்றி. அதுதான் ஒன்றுக்கு மேற்பட்டு வந்து சாத்துறது. அதாவது கரும்பை வந்து சாத்துணும்ல, அந்த என்ன பண்ணுவோம், ஒரு 10 கரும்பு சேர்ந்து ஒன்று கட்டி எல்லாத்தையும் சாத்து என்ன போல கிராமத்தாளர்கள் இல்லை டவுன் அளவில் இல்லைங்களா? இந்த நெல் கட்டெல்லாம் என்ன பண்ணுவோம் கிராமத்தில்? நெல்லெல்லாம் கட்டிட்டு எடுத்து போய் சாத்துவோம்ல, அதுதான் அது, வேற ஒன்றும் இல்லை. சுச்சோ. சரி, ஓகே. அடுத்தது, இந்த துறைமுக நகரங்களை வந்து பட்டணம்னு சொல்லுவோம், பாக்கம்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த 2 தான் இருக்குது. துறைமுக நகரங்கள் வந்து 2 தான். ஒன்று பட்டினம், இன்னொன்று பாக்கம். தமிழ்நாட்டினுடைய தலைச்சிறந்த துறைமுகம் வந்து இது பூம்புகார். இது நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். சரி, நமக்கு இந்த பெரு வணிகர்கள் சிறு வணிகர்கள் இருக்காங்கல்ல, பெரும் வியாபாரிகள் சிறு வியாபாரிகள். நமக்கு ஒரு கன்சியூமருக்கு, அதாவது என்னன்னா, நாம் ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட நேரடியான தொடர்பு யார்கிட்ட இருக்கும்? எந்த வியாபாரிகள் இருக்கும்? முன்ன சொன்ன 2 வியாபாரிகள். எஸ். இப்போ நமக்கு பால் கொண்டாந்து கொடுக்குறாங்க அல்லது கீரை கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட நேரடியாக தொடர்பு இருக்கும். ஆனால் பாலில் வந்து பாக்கெட் பண்ணுற அந்த கம்பெனியோட தொடர்பு இருக்குமா? இருக்காது. ஸோ அடுத்த கான்செப்ட் அதுதான் இருக்கும். அப்போ பெரு வணிகர்களுக்கும் நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது, இருக்காது. ஆனால் சிறு வியாபாரிகள் சிறு வணிகர்கள் கூட இருக்கும். அதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கீழே இருக்கு பாருங்க. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து என்னென்ன பொருள் பாருங்க: தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. இது எல்லாமே நமக்கு பண்டமாற்று முறை மூலமா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? வாணிகம் பண்ணியிருக்கோம். இதில் வந்து தெரியும், தேக்கு மயில் தொகை அப்படின்றது, இந்த மயில் தொகை துகின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஹீப்ரு மொழி சொல்ல. ஆக்சுவலாக துகி அப்படிங்கிறது நம்ம தொகை, மயில் தொகையை வந்து தொகை அப்படிங்கிறது துகின்னு சொல்லுவோம். அது ஹீப்ரு மொழி சொல், ஹீப்ரு மொழியிலிருந்து வந்தது. அடுத்து வந்து அரிசி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம்? ஒரிசின்னு சொல்லுவோம். ஒரிசா சட்டகம் சட்டகம், அதுதான் ஒரிசா சட்டகம். ஓகே, அது வந்து என்னது? அது வந்து கிரேக்க மொழி சொல். அடுத்து இஞ்சி வந்து என்ன சொல்லுவோம்? சிக்கிபெரா. இஞ்சி வந்து நம்ம சிக்கிபெரான்னு சொல்லுவோம். அது கிரேக்க மொழியில் நம்ம சொல்றோம். ஓகே. கரின்னா என்ன அர்த்தம்? பொண்ணோடு வந்து கரியோட பேர் தான் கரினா மிளகு. ஸோ இப்படி கூட கேட்பான் இந்த வணிக மாற்று முறையில் இந்த பாடத்தில். ரைட். பாருங்க, கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாமே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அரேபியாவில இருந்து எந்த பொருள் வந்து பெறப்பட்டதுன்னா குதிரைகள். ரைட். இந்த வரி கொடுத்துருவான். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படிங்கிற ஒரு வரி கொடுத்துட்டு இது தரக்கூடிய பொருள் என்ன? அதாவது சமநிலை, சராசரி. பொருளை வந்து சமமாக கொடுக்கணும், குறைவாகவும் இல்லாமல் என்ன செய்வோம்? அதாவது இதுல இருந்து பாருங்க, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னா ஏமாத்தாம நேர்மையான முறையில், நேர்மை
ஸோ அப்போ இந்த ஒரு வரி கொடுத்துட்டு உங்களுக்கு 4 ஆப்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா சிமிலராக வச்சிருவாங்க. சரியாக, அமதன, நேர்மையாக, நடுநிலைமை. இந்த மாதிரியான ஒரு 4 ஆப்ஷன் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ நடுவன் என்ற நன்னெஞ்சினோர் என்ற இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பான். இந்த பட்டியல பாறை. அடுத்தது இது அதுக்கு கொடுப்பதும் நிலைக்கொள்ளாது, அதுதான் சார். கொள்வதும் மகிழ்கொள்ளாது, கொடுப்பதும் குறைக்கூடாது. கட்டில பாலையில் வர்றது. மேலே சொன்ன பாருங்க, பொண்ணோட வந்து கரியோடு பெயரும். அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, தங்கத்தெல்லாம் கொண்டாந்து நமக்கு கொடுத்துட்டு நம்ம கிட்ட மிளகா வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரமாட்டேங்கிறாங்க. சரி, கம்ப்யூட்டர் அடுத்தது இந்த பிரிச்செழுது இருக்கா, அது நோட் பண்ணிக்கோங்க. இந்த வணிக சாத்து, வணிகம் முதல் சாத்து, வண்டமாற்று, வண்ணப்படங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க விரிவடைந்த. அதே மாதிரி டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு பாருங்க, அதில் எது உங்களுக்கு கஷ்டம்னு பார்த்துக்கோங்க. இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் கொஞ்சம் அது ஒரு இது இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. மீதெல்லாம் ஈஸியாக இல்லை, அதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கிறதால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வாங்காமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். வாங்கியிருக்கிறதுனால நமக்கு ரைட். அடுத்தது சுட்டெழுத்துக்கள். இந்த ஆயி ஒரு 3 பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆ இ இருக்கா, இந்த 3 வச்சுக்கிட்டு நம்ம இதை முடிச்சிடலாம். சரியா? ஆ இ ஓ அமௌண்ட்டும் சுட்டேன்னு சொல்லுவார் அது. அப்போ ஆ இ ஓ இந்த 3 எழுத்துக்கள் மட்டும்தான். சரி, அப்போ சுட்டெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டான்னா பேசிக் கொஸ்டின் 3. அப்போ சுட்டெழுத்து அல்லாததுன்னு கொடுத்துட்டு ஆ இ ஊன்னு கொடுத்துட்டு அது நெடில் ஊவும் கொடுக்கலாம், நெடில் ஆவும் கொடுக்கலாம் ஒரு கேட்டகரியில், அப்படி வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம், அது பார்த்துக்கோங்க. அப்போ ஆ இ ஊ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று ஊ என்னும் அந்த எழுத்தை வந்து சுட்டாக பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா இந்த 2 நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து இங்கன்னு சொல்கிறோம், அங்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்பிடம் இப்பிடம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆனால் உப்பிடம் அப்படின்னு ஒன்று இல்லை இருக்கா இந்த 3ல். இப்போ வந்து அவன் சொல்கிறோம், இவன் சொல்கிறோம், உவன் அப்படின்னு இல்லை. அவள் இவன் உவள் உவள் இல்லை. ஸோ அங்கு இங்கு இருக்கு, உங்கு அப்படிங்கிறது இல்லை. நம்ம தானே அந்த இந்த இருக்கு, உந்த அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் வரும்போது இந்த ஊ அப்படிங்கிறது இன்று தமிழ் வழக்கு இல்லை, இன்று வழக்கு இல்லை. ஆனா தொல்காப்பிய காலத்துல இருக்கு. ஆனா இப்போ இது எங்க வழக்கத்துல இருக்குன்னா இலங்கையில் இனிமே வந்து ஓன்னு சொல்லுவாங்க, அவன் இவன் சொல்லிட்டு இடைமையில இருக்கான் பாருங்க. இப்போ இங்க இவனை இவன் சொல்லுவான், அங்க இருக்கிறவங்க அவன் சொல்லுவாங்க, இடையில இருக்கிற கொஞ்சம் நியர்பை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உவன் அப்படிங்கிற வழக்கு இன்னைக்கு வரையும் இலங்கையில் பயன்படுத்துறாங்க. இலங்கையில் ஆளுங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து அகதிகளை வந்திருப்பாங்க தெரியுமா, வந்திருக்காங்க. அவங்க இப்போ கூட அந்த சொல்லாட்சி பயன்படுத்துகிறாங்க, நமக்கு அப்போ புரியாது. எஸ், ஸோ அதில் பாருங்க, இதில் வந்து சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தருவதில்லை, இதுதான் அகச்சொட்டு. அப்போ எதுலாம் வந்து சுட்டெழுத்து நீக்கினா அகச்சொட்டுனா என்ன அப்படின்னா இவன் அதில் இருக்கு பாருங்க, அதுல அவன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அவன்ல ஆவன் நீக்கிட்ட மீனிங் இருக்கா? அப்போ ஒரு சொல்லல சுட்டெழுத்தை நீக்கினா எது பொருள் தரலையோ அது அகச்சொட்டு. அது அகத்தே இருக்கு, அது பிரிக்க முடியாத அளவுக்கு கட்டமைஞ்சிருக்கு. சரி, அந்த பையன் அல்லது அச்சிறுவன் அதில் ஆவன் நீக்குங்க இருக்கு, மீனிங் இருக்கு, இது புறச்சொட்டுன்னு இருக்கு. சிம்பிள், அவ்வளவுதான். அது செய்மை சுட்டு. அடுத்தது 3வது கேட்டகரி செய்மை சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு நம்ம சொல்லுவோம். இதுல அண்மை சுட்டுங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா, இவன், இது பக்கத்துல இருக்கு இவன் அப்படின்றது. அது அவன் அப்படின்னா செய்மை. ஸோ இதை வச்சு இந்த மீனிங்கை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் எது அண்மை சுட்டு எது செய்மை சுட்டு. ஸோ இதில் இப்படியும் நம்ம கேட்டுருவாங்க. இதில் ஆ இ ஊ ஏ. இப்போ எவன் கூட நம்ம சொல்றோம், இப்போ அவன் இவன் எவன் அப்படிங்கிற மாதிரி ஏவு கூட நம்ம சேர்த்து வச்சு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் அண்மை சுட்டு எது அப்படின்றதுல ஆ இ ஊ ஏ வச்சிருவோம். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லது அண்மை அகச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதுல அகச்சுட்டுக்கு அவன் இவன் உவன் அச்சிறுவன் அப்படின்னு வச்சிருவான். ஸோ அதை வச்சு நம்ம அச்சிறுவன்றது புறச்சொட்டு அப்படி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா புறச்சொட்டு. அடுத்தது இப்போ இதில் டவுட் இருக்கா? அகச்சுட்டு புறச்சொட்டுல அண்மை செய்மை அது ஓகே தானே? ரைட். அடுத்தது சுட்டு திரிப்பு, இது நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஏன் ஒரு சுட்டு என்னவா திரியுது, அதாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுவதற்கு பேரு திரிப்பு அப்படின்னு பேரு. இப்ப ஆ அப்படிங்கிறது அம்மரம்னு சொல்லலாம், அந்த மரம்னு சொல்லலாம். அப்ப ஆ என்ன மாதிரி இருக்கு, ஆ அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கு. சார்
சார் அகச்சுட்டு அவன் சொல்றேன் சார். ம். சேமை சுட்டுல அவன் வருமா சார்? சேமை சுட்டு சொல்றப்ப ஆமா சேமே தானே அவன் ஆ அவன் அதுக்கு ஒரு இதுக்கு வரும். ஆமா வரும். சுட்டெழுத்துல வச்சுதான் உங்களுக்கு வந்து அகை சுட்டு புற சுட்டுன்னு பிரியுது, அப்புறம் அம்மை சுட்டு சேமை சுட்டுன்னு பிரியுது. அந்த சுட்டெழுத்துக்களே மாற்றம் அடையும் போது சுட்டு திரும்ப மாறும். அப்ப என்ன மாறுது? அப்போ அந்த பையன் அப்படின்னா அப்பையன் நம்ம சொல்றோம், அச்சிறுவன் சொல்றோம். அப்போ இது என்ன மாறுது? அந்த சிறுவன் என்றாலும் மீனிங் மாறுதல. அப்போ இந்த ஆ அந்த என்று மாறுகிறது. அதே மாதிரி ஈ வந்து இச்சிறுவன் சொல்றது இந்த சிறுவன் அப்படின்னு மாறுது. இப்படி மாறும்போது இது என்னவா சொல்றோம்? நம்ம சுட்டுக்களினுடைய திரிபு அப்படின்னு சொல்றோம். அதுதான் அந்த 2 இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்த பக்கத்துல வந்து டாப்ல அடுத்தது வினா எழுத்துக்கள். ஓகேவா? நார்மலாவே வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? தொல்காப்பியர் சொல்றது 3, நன்னூலார் சொல்றது 5. அந்த இடத்துல எழுதிக்கோங்க. தொல்காப்பியர் சொல்ற வினா எழுத்து பரவாயில்ல, நம்ம ஒரு 3 தானே சேர்த்து சொல்லிட்டீங்க, தப்பு இல்லை. தொல்காப்பியர் சொல்றது 3, நன்னூலார் சொல்றது 5. ஆனா இங்க 5 கொடுத்துருக்காங்க. ஏன்? இப்போ வழக்கத்தில் இருக்கிறது சார், வழக்கத்தில் இருக்கிறது. ஆமா வழக்கத்தில் இருக்கு, அதனால 5. அந்த ரீசன் கிடையாது. ஏன்னா நன்னூலை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியத்தை நம்ம பசங்க ஸ்கூல் வைக்கல. எந்த இலக்கணத்தை நூலை வச்சிருக்கோம்? நன்னூலை தான் வச்சிருக்கோம். அதனால தான் நன்னூலார் சொன்ன 5 வச்சிருக்கேன். ஏன்னா இதில் வந்து மறைமுகம் மட்டும் இல்லை, நேரடியாகவே தொல்காப்பியனுடைய 3 இதில் வந்துடுது. அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5 வச்சுட்டாங்க. சரி, அந்த 5 தான் ஏ, யா, ஆ, ஓ, நெடில் ஓ. புரியல் ஓ கிடையாது, நெடில் ஓ. யானோ இருக்கா, நெடில் ஓ. அடுத்தது ஏ, நெடில் ஏ. அப்போ ஏவிலே 2 வந்துடுது. யா, ஆ, ஓ. இது 5 விநாயகர்கள் கம்பல்சரி. இது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். உயிர்மையில ஒன்று, நெடுகில 2. சரிங்களா? ரைட். அடுத்தது இதில் வந்து இந்த 5ல் எது மொழிக்கு முதல்ல வரும், எது மொழிக்கு இறுதியில் வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏங்கிறது மொழிக்கு முதல் வருமா? எவன் அப்படி சொல்லி கேட்கிறோம். ஆமா தானே? இதுல யாவும் மொழிக்கு முதல்ல யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அடுத்தது இதுல வந்து ஏ இருக்கா, ஆவும் யானோ. இந்த 5 இருக்குல்ல, இந்த 5ல எது மொழிக்கு முதல்ல வருது, எது மொழிக்கு இறுதியில் வருது, இந்த 2 கான்செப்ட் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல அகவினா புறவினா அப்புறம் இதுல பாருங்க, மொழி முதலில் வருபவை ஏ, யா, இந்த 2மே. சரியா? அடுத்தது மொழியினுடைய இறுதியில் வர்றது அவனா பேசினான், அவனா இருக்கா. அடுத்தது இன்னொன்னு யானோ திருடன், யானோ அரசன், யானோ இப்படின்னு போடலாம். சோ இது 2 வந்துருக்கு. 2 பாருங்க, மொழி முதல்ல வரும், கடைசியில் வரும். எது இன்னும் எது இல்ல, ஏ. ஏன்னா எவன்ன்றதை இன்னைக்கு பயன்படுத்துறோம், ஏவன் அப்படிங்கிறது அந்த வார்த்தையில சொல்ல சேர்ந்தது. அதனால இது வந்து இருநிலையில் வரும். அப்போ இது மொழிக்கு முதல்ல வரக்கூடியது, இது இறுதியில் வரக்கூடியது, இது ஈரிடத்து வரக்கூடியது. ஈரிடத்தும் அது 2 இடத்துலயுமே வரக்கூடியது. மொழி முதல்ல வரும், இறுதியில் வரும். அப்போ மொழி முதல் மற்றும் மொழி இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு கேட்டானா தொல்காப்பியம் போட்டு பயன்படுத்திய 3 இருக்கு. தொல்காப்பியம் போட்டு பயன்படுத்துவாதா? பாருங்க, இதுல இருக்கக்கூடியது தொல்காப்பியத்துல ஏவன், யானோ, யா. அது அந்த சிலப்பதிகாரத்தில் வந்து வச்சு சொன்னாங்களா? அதெல்லாம் அவருக்காக அதனால தியானம் வருஷம் யானோ. ஆமா, அந்த ஒரு இலக்கண நூல் அப்படிங்கிறது இலக்கியத்தை வந்து நெறிப்படுத்துறதுக்காக தான், ஒரு வரம்புக்குள்ள கொண்டு வரதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது இதுல அகவினா புறவினா இருக்கா. இதுல வந்து முன்ன சொன்ன சுட்டு மாதிரியே தான். இப்ப பாருங்க, எது அப்படிங்கிறதுல இதுல இருக்கா, எது, யார், ஏன், இது பிரிச்ச பொருள் தராது. ஆனா இதுல பாருங்க, வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அது புறவினா. ஆனா இதுல பிரிக்க முடியுமா? இங்க பாருங்க, இதுல கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் எது, எது அப்படிங்கிறதுல ஏ கொடுத்து பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? முடியாது. ஆனா இது பாருங்க, அவனா அப்படிங்கிறதுல என்ன பண்ணலாம், அவன்,
கூட்டல் ஆண் பிரிக்கலாம். அப்ப பிரிக்க முடியல. சோ இது பிரிக்க முடியல. சோ த சேம். அகச்சுட்டு புறச்சுட்டு சொன்னோம்ல, சேம் கான்செப்ட் தான். அடுத்தது கலைச்சொற்கள் பாருங்க. இது கண்டிப்பா ஒரு சிலது நமக்கு நல்லாவே புதுசா இருக்கு. ஹெரிட்டேஜ். முஸ்லீமருக்கு ஹெரிட்டேஜ் நமக்கு தெரியும். இந்த பயாச் இருக்கா, கடற்பயணம், பயாச். ஆண்டர்பிரனர் சொல்லுவோம்ல, தொழில் முனைவோர்கள் வந்து ஆண்டர்பிரனர் நம்ம சொல்லுவோம். அடல்டேரியேஷன், கலப்படம். இது நமக்கு கொஞ்சம், அதாவது இந்த லேக் ஆஃப் vocabulary இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா நமக்கு இது புரியாது. சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம் பார்த்துக்கோங்க. அது பாருங்க, கமாடிட்டி. ரைட். அடுத்தது தாராபாரதியினுடைய இதை பாருங்க. இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இருக்கா? இவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் கவி ஞாயிறு. எஸ், சிறப்பு பெயர் அடைமொழி ஒன்று தான். அடுத்தது தாராபாரதி எட்டு நூல்கள் நோட் பண்ணிக்கோங்க. புதிய விடியல்கள், விதியங்கள் கிழக்கு, விரல்நுனி வெளிச்சம். அடுத்தது நூலாடை, நூல் கூட்டல் ஆடை, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் காந்தி. எப்போ சென்னைக்கு வந்தார் முதலாக? 1919. அப்போ இந்த சட்டம் வந்து ரொம்ப இதாக இருக்குது, ரவுலட் சட்டம். ரைட். தமிழ்நாட்டினுடைய சொத்து என்று ராஜாஜி யாரை கூறினார்? பாரதியார். காந்தி காரைக்குடியில் எந்த ஊரில் தங்கினாரு? கானாடு காத்தான். காந்தி ஜி போப் எழுதிய எந்த நூல் தன்னை கவர்ந்ததாக சொன்னார்? தமிழ் கையேடு. காந்தியடிகளை கவர்ந்த நூல் முன்னே நான் படிச்சோம், அப்துல் கலாம் முன்ன பார்த்தேன். காந்தியடிகளை கவர்ந்த நூல் திருக்குறள். எந்த ஆண்டு சென்னையில் தமிழ் இலக்கிய மாநாடு நடைபெற்றது? 1937. இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று யாரை குறிப்பிட்டு காந்தி சொன்னார்? உவேசாமினார். தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்தான். காந்தியடிகளிடம் அந்த ஆடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய இடம் மதுரையில் வந்து பொறுத்து அவர் என்ன பண்ணாரு? அந்த வெள்ளை இதை மட்டும்தான் அடிச்சார். காந்தியடிகள் எந்த பெரியவனுடைய அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று சொன்னார்? முன்ன சொன்ன கான்செப்ட் தான் உவேசா. ஸோ இது பொறுத்துக்கு மாதிரி கேட்பான், இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் இலக்கிய மாநாடு சென்னையில் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்று அழைக்கப்பட்ட பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையெழுங்கிறது ஜி போப்புடைய நூல். வேலுநாச்சியார். ராமநாதபுரத்து தேசத்தை சேர்ந்தவர் தான் வேலுநாச்சியார். செல்லமுத்து அப்படிங்கிறடைய மகள். வேலுநாச்சியாருக்கு தெரிந்த மொழி நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. யாரை மணந்தார்னா முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதர் எந்த இடத்தில் நடைபெற்ற அந்த ஆங்கில படையுடன் போரிட்டு மரணம் அடைந்தார்? காளையார் கோயில். வேலுநாச்சியருடைய அமைச்சர் தாண்டவராயன். அவங்களுடைய வேலுநாச்சியருடைய தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது. வேலுநாச்சியாருக்கு உதவிய மைசூர் மன்னர் ஐதரடி. எந்த மொழியில் பேசினாங்க? இஸ்லாமியர் இல்லையா, அவங்க உருது பேசி. ரைட். ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் மருது சகோதரர்கள். பெண்கள் படைப்பிரிவிற்கு கோயிலி அப்படிங்கிற அம்மையார். வேலுநாச்சியார் எந்த பெண்ணிற்கு நடுகள் வைக்க ஆணையிட்டார்? உடையார். வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1980. ரைட். ஜான்சன் அணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் இந்த வேலுநாச்சியார். ரைட். வேலுநாச்சியார் சிவகங்கை கோட்டையை தாக்கிய நாள் நாள் என்று தன் தாலியை எதற்கு காணிக்கையாக்கினார்? அந்த உடையாளுடைய அந்த நடுகள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கல்லுக்கு. சரி, சொற்களுடைய வகைகள் என்னன்னு கேட்பாங்க. எத்தனை கேட்பாங்க? பேசிக்கா சொற்களுடைய வகைகள் 4. அது பெயர், வினை, இடைவெளின்னு சொல்லுவோம். பெயர் சொற்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வைக்கப்பட்ட பொருளுக்கு வைக்கப்பட்ட எல்லா பேருமே மனுஷனுக்கோ பொருளுக்கோ வச்சு அது பெயர் சொல். வினைச்சொல்லுங்கிறது ஒரு செயல். ஓகே, ஒரு செயலை குறிப்பது. அது ஒரு எழுத்தாக இருக்கலாம் அல்லது 3க்கு மேற்பட்ட எழுத்துக்களாக இருக்கலாம். இடைச்சொல் அப்படிங்கிறது அது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்துதான் வரும். உரிச்சொல் அப்படிங்கிறது நல்லா தெரியும். எதனுடைய தன்மையை மிகுவிக்கும்? பெயர்ச்சொல் வினைச்சொல்லினுடைய இந்த தன்மையை மிகுவிக்க வருவது தான் உரிச்சொல்.
ஃபார் எக்ஸாம்பிள் நகரம் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் இருக்கு, மாங்கிறது உரிச்சொல், மாநகரம் சொல்றோம். அப்ப என்ன ஆகுது? மிகப்பெரிய அப்படிங்கிற ஒரு தன்மையை மிகுதிப்படுத்தி காட்டுது. ஓகே, அடுத்தது பொருந்தாத சொல்லை வட்டம் எடுக்க இருக்கா? அதுக்கு படித்தாலும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பெயர், வினை, இடை, உரை இந்த நாளும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? தனியா பொருந்தாத நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியும். ஏன்னா ஐ அப்படிங்கிறதும் பூ அப்படிங்கிறதும் இடைச்சொற்களில் வரக்கூடியது. ஏன்னா வேற்றுமை உருவம் வந்துடும். மற்றுங்கிறது இடைச்சொல்ல வரக்கூடியது. ஸோ படித்தலுங்கிறது வினைச்சொல். அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட். அடுத்தது பொருந்தா சொல்ல வட்டம்ன்றது ஆள். ஏன்னா இது எல்லாமே இடப்பேராக இருக்கு. ஆள் அப்படிங்கிறது அது எப்படி நம்ம ஆள் அப்படிங்கிறது ஆலமரம்னு எடுத்துக்கூடாது, அது வேற்றுமை உருவு. ஸோ அது வேறுபட்டுருக்கு. அதே மாதிரி சித்திரை கொடுத்துருக்காங்க. ஏன்னா மூணாவதுல எல்லாமே வினைச்சொல் அல்லது வினை எச்சமாக இருக்கு, ஒன்று மட்டும் பெயர் சொல்லாக இருக்கு. ரைட். அதே மாதிரி நாலாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு தவிர எல்லாமே வேற்றுமை இருப்பாரு. ஓகேவா? சரி. அடுத்தது அதாவது ஒரு ஓர் எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு உயிரெழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடியும் ஓர் பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது பயன்படுத்தணும். அதாவது ஓர் ஊர், ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்தது அத்து எங்க பயன்படுத்தணும், அது எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. அத்து எங்க பயன்படுத்துவாங்க? முன்ன சொன்ன மாதிரி தான். எங்க வந்து உயிரெழுத்துல தொடங்குற சொல் வருதோ அதுக்கு முன்னாடி அத்து பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அது பயன்படுத்தணும். அடுத்தது கலை சொற்கள். இது புரியுதா? நாங்க வேகமா போறோமா? அடுத்தது கலை சொற்கள். நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம் இருக்கா, இலக்கியம், லிட்ரேச்சர் தெரியும். மெய்யுணர்வு, மெய்யுணர்வு அல்லது அது மெய் அறிவு எப்போ போட்டிருக்காங்க. த நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, அது வந்து விஸ்டம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ மெய் அறிவுன்னு சொல்லணும், மெய் உணர்வுன்னு போகக்கூடாது, மெய் அறிவு. சரி. அடுத்தது பராபர கண்ணி. நீங்கள் இது ஒரு பாட்டு வரி கேட்பாங்க, அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குணமுடியார் மாதிரி குணமுடி மஸ்தான் சாஹிப் பராபரமி அப்படின்னு முடிச்சுனாவே அது தாய்மானவன் நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா? குணமுடி மஸ்தான் சாஹிப்பும் இவரை பின்பற்றி தானே, அதனால தான் இஸ்லாமிய தாய்மானு சொல்கிறோம். சரி, இங்கே வருவோம். ஏவல் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. பனி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. பனினா தொண்டு. அடுத்து பாடல் வரி 3க்கு வந்துடுவோம். தன் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று கண்டருள் ஊர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. ஸோ பராபரமேன்னு வந்தால் அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தாய்மானவன் அது மாதிரி கீழே பராபரமேன்னு இருக்கு, அது போட்டோம். நீங்க பிஜி தமிழ் ஆளுங்க தாய்மானவன் கேட்கலன்னா குணமுடியார் போட்டு. இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரிடம் இவர் வந்து என்ன ஒரு கணக்கராக. ஆமா, ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா கேட்பான்னு நினைக்கிறேன். தாய்மானவருடைய பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் சொல்லுவாங்க. உபநிடதம் என்ன வேற ஒன்றும் இல்லை, வேதம். வேத கருத்துக்கு பேர் உபநிடதம் பேர், வேற ஒன்றும் இல்லை. இந்த கன்னி அப்படிங்கிறது 2 வரிகள் பாடக்கூடிய ஒரு செயல் வகை. ஓகேவா? கன்னி அப்படின்னா கண்ணினாவே ஈரடி செய்யும் அதுக்கு பேர். அடுத்தது பிரித்து எழுதுக. தம்முயிர் இன்புற்று இருக்க தான் என்று இதை நோட் பண்ணிக்கணும். இந்த தடவை எப்படி கேட்டிருக்காங்கக்கா, எதிரியால் கொடுக்கப்பட்ட கண்ணீர் கொடுத்து எதிரியால் கொடுக்கப்பட்டதா, மோனையால் கொடுக்கப்பட்டதா, இயல்பால் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிரியால் 2 அடி கொண்ட எதிரியால் கொடுக்கப்பட்டதா. எஸ், அது எல்லாமே அப்படிதான் வரும். எதிரி மோனை. அடுத்தது நீங்கள் நல்லவர். ஓகேவா? இதில் வந்து இந்த லெபனான் நாட்டை சேர்ந்த கவிஞர் தான் கலீல் சித்ரா. அவர் வந்து கிப்ரான்னு சொல்லுவாங்க. எஸ். இந்த இதில் வந்து பார்த்தா தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூல் வந்து யார் எழுதுனான்னா புவியரசு மொழிபெயர்த்தது. மீது அது வேண்டாம், கீழே வந்துடுது. அதே மாதிரி இது மணிமேகலையில் இருக்கக்கூடிய வரிகள் கொடுத்துருக்காங்க. மணிப்பலவத்தீவில் உள்ள புத்த பீடிகையை காவல் காத்த தெய்வம் யாருன்னா தெய்வத்திலகை. கீழே அடுத்தது கோமிகி பொய்கையின் மீது எந்த நாளில் அமுத சுரபி தோன்றும் அப்படின்னா வைகாசி திங்களுடைய முழு நிலவன்றது அந்த அமுத சுரபி அப்படிங்கிற அக்ஷய பாத்திரம் தோன்றும். ரொம்ப முக்கியமானது. அமுத சுரபியில் அந்த பாத்திரத்தில் அமுத சுரபிங்கிற ஒரு அக்ஷய பாத்திரம், அதில் முதல்ல சாப்பாடு போட்டவங்க ஆதிரியாவுடைய கற்புக்கரசி. சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்ற வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா மணிமேகலை.
மணிமேகலை தெய்வம் மணிமேகலை எங்கு அழைத்து சென்றதுன்னா மணிப்பலவத்திற்கு அழைத்து செல்வது. அடுத்தது பாதம் என்ற சிறுகதை. யார் எழுதுனது? எஸ் ராமகிருஷ்ணன். மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன். அவர் எழுதுகிற நூல்கள் உபபாண்டவம், அடுத்து தேசாந்திரி, ஒரு 4 இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். சிவப்பு நூலகம். அடுத்தது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் வந்து நம்ம நல்லா தெரியும். இடம், பொருள், காலம், சினை, குணம், தொழில்னு சொல்லுவோம். ஸோ இது தெரிஞ்சுனாவே நம்ம இடப்பெயரை ஒரு பெயரை நம்ம பார்த்துக்கலாம். ரைட். இதில் கேட்குறது என்ன அப்படின்னா, ஒரு சொல்லை கொடுத்துட்டு இது இடுகுறி பெயரா, இடுகுறி பொது பெயரா, இடுகுறி சிறப்பு பெயரா, காரண பொது பெயரா, காரண சிறப்பு பெயரா, இந்த 5 கேட்டகரியில் கேட்போம். ஸோ ஒரு சொல்லை கொடுத்துட்டு அப்போ இதில் வந்து பாருங்கள், அது சொல்கிற ஒரே ஒரு கான்செப்ட், நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு காரணமின்றி ஒரு பேர் வச்சுருந்தாங்கன்னா அது இடுகுறி, காரணத்தோடு ஒரு பேர் வச்சுருந்தா அது காரண பெயர். இது 2 பிரிவு காமனா. இடுகுறிங்கிறது என்னது? எந்த காரணமும் இல்லாமல் இடுகுறி, நம்ம தற்குறி மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி இடுகுறி. அது காரண பெயர்னா காரணத்தோடு வைக்கக்கூடிய பெயர், அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம பிரிச்சுக்கிறாங்க, இடுகுறி பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறியிலே 2, இடுகுறி பொது, இடுகுறி சிறப்பு. இதில் பாருங்க, மரம் என் பேர் வச்சாங்க தெரியாது, மரம் என் பேர் வச்சாலும் தெரியாது. நமக்கே மனுஷன் என் பேர் வச்சாங்க தெரியல, மனுஷன் என் பேர் வச்சாலும் தெரியல. மரம்னு வச்சிருக்காங்க, நமக்கு மரம் வச்சுட்டாங்க, மனுஷன் வச்சிருக்கலாம், ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. ஆமாம், இல்லை நமக்கு மாடு வச்சிருந்த மட்டும் என்ன கேள்வி கேட்க போகிறோம்? கேட்க போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் இடுகுறி பெயர். சார், மனிதன் மனதால் நினைப்பவன் மனிதன். அது அப்போ மாடு மனசில் நினைக்கலாம், நினைக்க அதுவும் மனசு இல்லைப்பா. மனுஷன் தம் பொருளை வந்தபோது கூட அணைக்கிறது காட்டிலுமே மாடு வந்துச்சுன்னா போவோம், நாங்களும் நக்கியாவது போவோம் அணைச்சி. இல்லை சார், காரண பெயர் தான் சொன்னேன், மனிதன். ஓ, காரண பெயருக்கு. சரி, ஓகேவா? ஆமாம், அந்த காரணத்தை வச்சிருந்தாலும் நிச்சயமாக வச்சிருப்பாங்க, அவங்க அப்போ அதை நினைக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, அப்போது மரம், இந்த பழம் அப்படிங்கிறது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா காரணம் இல்லாமல் வைக்கப்பட்ட பெயர், அதான் இடுகுறி பெயர்னு சொல்லிட்டோம். ஆனால் இடுகுறிலே சிறப்பு, பொது இடுகுறிலே பொது மரம் அப்படிங்கிறது. இதில் மரம் வந்து இருக்கு இல்லையா, இதில் என்ன இருக்கு? மாமரம் இருக்கு, பலாமரம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இடுகுறிலே சிறப்பு, சிம்பிள். அடுத்தது காரண பெயர், காரணத்தோடு வைக்கப்பட்ட பெயர் தான் காரண பெயர். இப்போ நாற்காலின்னு வச்சிருக்கோம், இது இருக்கு. ஆமாம் தானே? 4 கால். சில டிராவர் கூட தான் 4 கால் இருக்கு, ஆனால் அது நாற்காலின்னு சொல்றது இல்லை. ஆமாவா? அன்னைக்கு டிராயிங் சார். ஓ, அன்னைக்கு மாடு இருந்துச்சா இல்லையா? அப்போ மாடு 4 கால் தானே இருக்கு, ஏன் நாற்காலின்னு சொல்லிட்டேன்? ஸோ ஓகே, எதுக்கு எந்த பேர் வச்சா அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதை வச்சிருக்காங்க. சரி, பரவாயில்ல. சரி, காரண பெயர் அப்படிங்கிறது முன்னோர்கள் நம்ம எந்த காரணத்துக்காக வச்சாங்களோ அந்த காரண பெயர். அது நாற்காலிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கரும்பலகை, நம்ம கரும்பலகைனால கரும்பலகை. ஆமாம் தானே? ரைட்டு. இதே பச்சை, நம்ம கரும்பலகைன்னு சொல்லி கையை நீட்டுமா, பையன் சொல்கிறான் இது பச்சை பலகை அப்படின்பா. இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ என்ன ஆகுது? காரணத்தோடு வைக்கப்பட்ட பெயர் காரண பெயர். ரைட். இதில் பாருங்க, அடுத்தது காரணத்தில் பொது பெயர் இருக்குது, காரணத்தில் சிறப்பு இருக்குது. அப்போ காரண பொது பெயர் பாருங்க, பறவை, அணின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே காரணம். ஏன் காரணம்? அணிந்து கொள்வதால் பேர் அணிகலன், அதான் அணின்னு சொல்றோம். இதுல பறவைங்கிறது பறப்பதால் பறவை நம்ம சொல்றோம். பறவைகள்ன்றது பொது பெயர், எத்தனையோ பறவைகள் இருக்கு. ஸோ அதில் நம்ம என்ன சொல்றோம்? கழுகு அப்படின்னு சொன்னா அது காரண சிறப்பு பெயர். ஆமா தானே? இதை நம்ம வளையல்னு சொல்றோம். வளைவா இருக்கிறது எல்லாமே வளைஞ்சிருக்கிற காரணத்தினால வளையல்னு சொல்றோம். சரி, காலில் பொண்ணுங்கிற சிலம்பு கூட தான் வளைவா இருக்கு, அது ஏன் நம்ம வளையல்னு சொல்லல? சார், கழுகு வந்து இடுகுறிய காரண பெயரா சார்? காரண பெயர். கழுகு பறவை கீழே வர்ற எல்லாமே. பெங்குவின் கூட தான் பறவை தான், ஆனால் பெங்குவின் பறக்குதா? பறவை கடை தான் வச்சிருக்கோம், ஆனால் பெங்குவின் பறக்கிறது இல்லையே. சிறப்பு சிறப்பா? பறவைன்னு பேர் வச்சுட்டு பறக்காம இருந்தா சிறப்பா? அது சரி, பரவாயில்ல. ஓகேவா? அதுக்கு அந்த இதுல சிலாஜிசம்னு ஒண்ணு இருக்கு. சிலாஜிசத்துல வந்து முக்கூற்று முடிவுன்னு ஒண்ணு இருக்கு, அது அப்படி பின்னாடி பேசுவோம். அதுலதான் உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். சரி, ரைட். இதுல பறவை, அணி. அப்ப பறப்பதால் அது வந்து என்ன சொல்றோம்? பறவை. அதனால அது காரணம் புது வச்சிருக்கோம். சிறப்பா வரும்போது இப்போ புறா வந்து என்ன சொல்லுங்க? சிறப்பு. சிறப்பு பெயர் நம்ம வச்சிருக்கோம், அது காரண சிறப்பு பெயர் வந்துருது. மரங்கொத்தி. பறவையில மரத்தை அது மட்டும் தான் கொத்தும், மரங்கொத்தி இருந்து அதுக்கு மட்டும்தான். ஆமா தானே? நம்ம வேற பறவைகளுக்கு நம்ம மரங்கொத்தி வைக்கிறது. ஸோ காரணம் சிறப்பு பெயர், மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி.
அதில் பறவைகள் வரதுனால நம்ம சிறப்பு பேர் வச்சோம். ஓகே, அடுத்தது இதுக்கு வந்து பாருங்க எப்படி கொடுப்பான்னா இடுகுறி பெயரை வட்டமிடுங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டு நம்ம வட்டமிட சொல்லுவோம். அடுத்தது காரண பெயர் வளையல் இந்த மாதிரி கொடுத்துட்டு தேர்ந்தெடுக்க சொல்லுவோம். சிறப்பு பெயரில் வளையல் போட்டுருக்கீங்க. ஆமாம் சிறப்பு பெயரில் போட்டுருக்கீங்க. ஆமாம், வளையல் இருக்கு. நம்ம வளையல் காரணம் அணிந்து கொள்வதால் அணிகலன், இது காரணத்தில் பொதுவு. ஆமாம், பிரேஸ்லெட் கூட தான் இருக்கு. வளையலுங்கிறது சிறப்பு. ஓகேவா? அதில் வந்து என்னது கண்ணாடி வளையல்லாம் இருக்கு, தங்க வளையல் கூட தான் இருக்கு. இதெல்லாம் சிறப்பு அணிகலன். அணிகலன். சரி, அடுத்தது கீழே வந்துடுவோம். இந்த கலைச்சொற்கள் பாருங்க இருக்கா? கலைச்சொல் உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கும்? சாரண சாரணியர் இதான் நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ். இது எல்லாமே ஈஸி தான் உங்களுக்கு. ஜேஆர்சி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஆசிய ஜோதி வந்துருங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த பூதளம் அப்படிங்கிறது ஒன்று, மாறி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இது எதுவும் தேவையில்லை. த லைட் ஆஃப் ஏசியா, எட்வின் அர்னால்டுனுடைய த லைட் ஆஃப் ஏசியாவை தான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க? ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர் படிச்சிருப்பாரு. முடிஞ்சாலும் இந்த நூலை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கையுடைய நிலையாமைக்கு போயிருவீங்க. இது புத்தனுடைய வரலாற்று பேசும். அப்போ ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்று பேசக்கூடிய நூல்? புத்தனுடைய வாழ்க்கை வரலாற்று பேசுறது. ஆசிய ஜோதி யார் எழுதுனா? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இது வந்து எந்த நூல்னு கேட்டா மொழிபெயர்ப்பு நூலா அல்லது மொழிபெயர்ப்பு நூல் கேட்டா மொழிபெயர்ப்பு நூல். இதனுடைய மூல நூல் எது? லைட் ஆஃப் ஏசியா. யார் எழுதுனாது? அடுத்த பக்கம் அதே மாதிரி பிரித்து எழுதுக. எளிதாகும், பாலையெல்லாம், இன்னுயிர், மலையெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம புரியணும். பிரித்து எழுதுக. அடுத்தது மனிதநேயம். தமக்கென முயலான் நோன்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இது நமக்கு உண்டால் நமக்கு உலகம் இந்திரர் அமிர்தம் எழுதானும் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வருது இல்லையா? அந்த பாட்டினுடைய வரி. இதில் புறநானூறு இந்த வரி கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்பான். புறநானூறு. தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் யாரு? வள்ளலார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. சொன்னது யாரு? குழந்தைகளை காப்போம் என்று அமைப்பை தொடங்கியவர் யாரு? கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்தது உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் செய்யலாம். கைலாஷ் சத்யார்த்தி 103 நாடுக்கு போனவர். எவ்வளோ கிட்டத்தட்ட 80,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காரு. சரி, அது ஓகே. கைலாஷ் சத்யார்த்தியினுடைய கூற்று பாருங்க, என்ன சொல்றாரு? ஒரு கடைசி கான்செப்ட், குழந்தைகளினுடைய கண் கொண்டு பாருங்கள் அப்படிங்கிறது தான். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், அவங்களுடைய லெவல்ல இருந்து நீங்க பாருங்க அப்படிங்கிறது. அப்பதான் அழகா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம குழந்தைகளுடைய உலகத்துக்கு போய் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது குழந்தை உலகத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரைட். அடுத்தது அன்னை தெரசாவிற்கு அமெரிக்கான நோபல் பரிசு கிடைத்தது எப்போ? அது கொடுத்துருக்காங்களா? அன்னை தெரசாவிற்கு அமெரிக்கான நோபல் பரிசு 1979 கொடுத்தாங்க. பாரத ரத்னா கொடுத்தது 80. அவங்களுக்கு அடுத்த வருஷமே பாரத ரத்னா விருது கொடுத்துருவாங்க. 1979 நோபல் பரிசு, 80 நமக்கு பாரத ரத்னா. அந்த இடத்துல இருந்துச்சு. 1979 1979 பாரத ரத்னா 80. அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம் தானே? இவருக்கும் நோபல் பரிசு கொடுத்தாங்கல்ல. கைலாஷ் சத்யார்த்தி பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க மேக்ஸிமம். அவர் வந்து இன்னொருத்தரோட சேர்ந்து தான் நோபல் பரிசு வாங்கினார். இந்த லேடி மலாலா யூசுப் மலாலா, இந்த பாகிஸ்தானி 2 பேருக்கு. சரி, அடுத்தது இவர் நோபல் பரிசு தெரியுமா? இப்போ வாங்கினாருன்னு
14 2014 அப்போ அந்த எக்ஸாம் எழுதுற சமயத்தில் கரெக்டாக அந்த இது கொடுத்தாங்க. ஸோ அப்போ படிக்கும்போது அடுத்தது பசிப்பினியை போக்கியவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் தானே? இன்னைக்கு கூட வடலூரில் அந்த அணையா நெருப்பு எரிச்சிட்டே இருக்குல்ல, எஸ், அது வள்ளலார். குழந்தைகளுடைய உரிமைக்கு பாடுபட்டவர், அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் உரிமைக்காகவும் பாடுபட்டவர் கைலாச சத்தியார்த்தி. அடுத்தது நோயாளியிடம் அன்பு காட்டியவர். ஆமாம் தானே? யாரு? ரைட். அடுத்தது முடிவில் ஒரு தொடக்கம். தன் மகனுடைய துடிக்கும் இதயத்தையே தானமாக தந்த இக்கால வள்ளல்கள் யார் அப்படின்னா அந்த 2 பேர் தான், அசோகர், புஷ்பஞ்சலி. சிறுமிக்கு பொருத்தப்பட்ட அந்த இதயத்துக்குரிய இளைஞர் யார் அப்படின்னா ஹிதேந்திரன். எஸ். அடுத்தது அணி இலக்கணம். இயல்பு நவிற்சி அணி அல்லது தன்மை. அது நவிற்று அடிச்சுங்க, தன்மைன்றதுல தன்மை அணின்னு தான் சொல்லுவோம். தன்மை நவிற்சி அணி இல்லை, இயல்பு நவிற்சி அணி அல்லது தன்மை அணின்னு அதுக்கு பெயர். உள்ளதை உள்ளபடி சொல்லணும், அவ்வளவுதான். அதுதான் இயல்பு. அப்போ ஒரு பொருளினுடைய இயல்பை உள்ளது உள்ளபடியே அளவுடன் கூறுவதுதான் இயல்பு நவிற்சி அணி அல்லது தன்மை அணின்னு சொல்லுவாங்க. ரைட். உயர்வு நவிற்சி அப்படிங்கிறது இயல்பை மிகுதிப்படுத்துறது. உயர்வு படுத்துறதுனாவே தெரிஞ்சதுல இயல்பை உயர்த்தி பேசுவது. அடுத்தது கலைச்சொற்கள் இருக்கு பாருங்க. மெர்சி, இந்த கருணை நோட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை. ஓகே, மீதெல்லாம் தெரியும். பிரேக் எல்லாம் வேணுமா? என்ன பிரேக் வேணுமா? ஊமா